पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांतिः। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। शंकरं शंकराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ओम शांति शांति शांतिः। ओम असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ओम शांति शांति शांतिः। यद्भावनादवापीयं प्रत्यक्षितिरनामया क्लेशकर्माद्यसंस्पृष्टं तमीशं कञ्चना भजे। श्रीमत्पतञ्जलेस्तस्य पदद्वन्द्वमनिन्दितं वन्दे येन मनः काय वाचां शुद्धिरकार्यसौ। विद्यारत्नं मया लब्धं यत्कृपापारवारिधेः वन्दे तान् विबुधैर्वन्द्यान् वन्दकानन्ददान् गुरून्। श्रीमद्देशिकवक्त्राब्जान् निशं यातविलोड्यताम् फणीन्द्रभणिते काचित् वृत्तिरारभ्यते मया। ॐ अथ योगानुशासनम्। நம்ம பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா 33வது சூத்திரத்துல இருந்து யோக சுதாகரம்ன்ற விருத்தியை பார்க்கணும். அப்போ நம்ம பாஷ்யம் பார்த்துட்டோம். பாஷ்யம் பார்த்ததுக்கு பிறகு இப்போ விருத்தி பார்க்கணும். இந்த விருத்தியில 33வது சூத்திரம் ஆச்சாரியர் ஆரம்பிக்கிறார். அதுனா ஒரு விருத்தி, சூத்திரத்துக்கு மேல ஒரு விருத்தி இருக்கு. அதுனா, அதுனானா இப்பொழுது என்ன பண்ண போறோம்? சம்பிரஜாத பூமி ரூப. நம்ம இனி என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சம்பிரஜாத சமாதிக்கான விஷயத்தை, சம்பிரஜாதம்னா என்னது? சவிகல்ப சமாதிகள் மொத்தம் 6 இருக்கா? சவிச்சாரம், நிர்விச்சாரம், சவிதர்க்கம், நிர்விதர்க்கம், சவிச்சாரம், நிர்விச்சாரம், சானந்தம், சாஸ்மிதா அப்படின்னு 6 சமாதிகள். இதுக்கு எல்லாத்துக்கும் பேரு சம்பிரஜாத சமாதின்னு பேரு. அந்த வடிவான ஏகாகிரத உபாயா அதெல்லாம் எந்த இடத்துல சம்பவிக்குது? எந்த பூமியில அப்படின்னா, ஏகாகிர பூமியில தான் இந்த 6 சமாதிகளும் சம்பவிக்குது. பார்த்துருக்கோம். சித்த பூமிகள் எத்தனை? மூடம், க்ஷிப்தம், விக்ஷிப்தம், ஏகாகிரம், நிருத்தம். இதுல நம்ம இருக்கிறது எங்க நிக்கிறோம்? விக்ஷிப்தத்துல இருக்கோம். விக்ஷிப்தத்திலிருந்து சத்துவகுணம் அதிகமாச்சு அப்படின்னா ஏகாகிர சித்தத்துல தான் 6 சவிகல்ப சமாதிகள், சம்பிரஜாத சமாதிகள் உண்டாகிறது. அதுக்கப்புறம் 7வது என்னது? நிருத்த பூமின்னு 5வது பூமிக்கு போயிட்டீங்கன்னா நிர்விகல்ப சமாதி, நிர்பீஜ சமாதி, அதான் மோட்சம்னு நம்ம சொல்றோம். அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, இந்த ஏகாகிர பூமியில தான் இந்த சம்பிரஜாத சமாதிகள் சம்பவிக்குது.
அதுக்கான உபாயங்களை தான் நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கோம். முதல் உபாயம் என்ன பார்த்தோம்? 23ல இருந்து நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன பண்ணியிருக்கோம்? 32 வரைக்கும், 23ல இருந்து 32 வரைக்கும் எதை பார்த்துருக்கோம்? ஓங்கார உபாசனா. எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும். சித்த ஏகாகிரம் பண்றதுக்கு எனது முதல் உபாயம் ஓங்கார உபாயத்தை பிரிஸ்கிரைப் பண்ணியிருக்கார். பெரிய எத்தனை சூத்திரம் பாருங்க, 23ல இருந்து 32 வரைக்கும் பண்ணியிருக்காரு. விஸ்தாரமா பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ரெண்டாவது உபாயம் என்ன அப்படின்னா, ரெண்டாவது உபாயம் 34வது சூத்திரத்துல என்ன பண்ண போறோம்? பிராணாயாமத்தை பார்க்க போறோம். அப்ப நடுவுல பாத்தீங்கன்னா ஒரு பேஸ் ஒண்ணு பாத்தீங்கன்னா எல்லாத்துலயும் ஒரு கோட்டிங் பண்ணணும். ஒரு பாத்திரம் இருக்குன்னு வச்சுங்களேன். நம்ம கல்யாணத்துக்கெல்லாம் பாத்தீங்கன்னா சமைக்கும் போது அந்த பாத்திரத்தை ஈயம் பூசுவாங்க. தெரியுதா? ஈயம் பூசுறது என்ன தானே, இப்பவும் அப்படித்தானே சொல்றோம். பாத்திரத்துக்கு ஈயம் பூசினாதான் நல்லா இருக்கும். அதே மாதிரி ஒரு குக் பண்றதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு பாவனா பாத்தீங்கன்னா ரொம்ப வேணும். அந்த பாவனைய, அதுக்கு பேரு உபாயான்னு. நிறைய உபாயம் சொல்ல போறோம். ஓங்கார உபாயம், பிராணாயாம உபாயம், அதுக்கப்புறம் தியான உபாயங்கள் வரிசையா சொல்ல போறோம். இந்த எல்லா உபாயங்களையும் மைத்திரி இத்தியாதி எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா, ஆச்சாரியர் ஓங்காரத்தை விட்டுட்டு சொல்றார். மைத்திரி இத்தியாதினா இந்த 33வது சூத்திரத்திலிருந்து மைத்திரி கருணா முதித்த உபேக்ஷாயம்னு ஆரம்பிக்குது. இந்த மைத்திரி சூத்திரத்திலிருந்து அபிமத தியானாத்வா அப்படின்னு ஒரு சூத்திரம் பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? 39. அபிமத தியானாத்வான்னு 39வது சூத்திரம் வரைக்கும். இது அந்தேன இந்த 39வது சூத்திரம் முடிய சூத்திர சப்தகேன 7 சூத்திரங்கள். சூத்திர சப்தகேன அப்படின்னா என்ன அர்த்தம்? 7 சூத்திரங்களால் ஆக பகவான் பாத்தீங்கன்னா பதஞ்சலி மகரிஷி 7 சூத்திரங்கள்ல சவிகல்ப சமாதியை அடையறதுக்கான உபாயங்களை சொல்கின்றார். சிம்பிளா ஆயிடுச்சு. அப்போ 7 சூத்திரம் மட்டுமான்னு கேட்டீங்கன்னா கேட்காதீங்க. முன்னாடி 23ல இருந்து உபாயம் சொல்லியாச்சு. 32 வரைக்கும் ஓங்கார உபாசனம். இதுக்கப்புறம் இந்த இதெல்லாம் ஒவ்வொரு சூத்திரத்திலையும் ஒவ்வொரு உபாயம் சொல்றேன். அதுக்கு முன்னாடி என்னது சூத்திரம் ஆரம்பிக்குது? மைத்ரி கருணா முதித்த உபேக்ஷானாம் சுக துக்க புண்யா புண்ய விஷயானாம் பாவனாதச்சித்த பிரசாதனம். மைத்ரி கருணா முதித உபேக்ஷானாம் சுக துக்க புண்யா புண்ய விஷயானாம் பாவனாதச்சித்த பிரசாதனம். ஆயிடுச்சு. அற்புதமான சூத்திரம். மைத்ரி கருணா முதித்த உபேக்ஷா 4 விஷயங்கள் சொல்றார். மைத்ரின்றதுக்கு அர்த்தம் மித்திரபாவம். அதுக்கப்புறம் கருணான்றதுக்கு அர்த்தம் தயா. முதித்தன்றதுக்கு அர்த்தம் பாத்தீங்கன்னா பிரசன்னமா இருக்குது, ஃப்ரெண்ட்ஷிப்போட பிரசன்னமா இருக்கு, சிரிச்சு பேசுறது. அதுக்கப்புறம் உபேக்ஷானாம் உதாசீன பாவம். இந்த 4 பாவத்தை பாத்தீங்கன்னா 4 பேர்களிடத்துல காட்டணும். மித்திர பாவத்தை சுகிகளிடத்துல காட்டணும். சுகன்னு அர்த்தம் சுகிகள். யாரெல்லாம் நல்ல சுகமா இருக்காங்களோ, சுகம்ன்றதுக்கு அர்த்தம் என்னது? நல்ல சுகமா பாத்தீங்கன்னா நம்மளோட இவர் கூட தான் இருக்கார். நம்ம யாரு, இப்ப மல்லையா, விஜய் மல்லையா இருக்கார்ல, சாராய சாம்ராட், லிக்கர் சாம்ராட். அவர் கூட தான் லண்டன்ல பாத்தீங்கன்னா சுகமா இருக்காரு. அவர் கூட போயிட்டு மித்திரபாவம் பண்ணலாமா? கெட்டுப்போம், நாசமா போம். அப்ப யாரு தர்மமா இருந்துகிட்டு சுகமா இருக்காங்களோ, அப்ப தர்மிகளா சுகிகளா இருக்கிறவங்க இடத்துல, சுகிகளா சுகத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க இடத்துல மித்திரபாவம் செய்ய வேண்டும். ஒண்ணு. அதுக்கப்புறம் துக்க, யாரெல்லாம் துக்கப்படுகின்றார்களோ, கஷ்டப்படுறாங்களோ அவங்களிடத்துல எல்லாம் என்ன பண்ணணும்? கருணா பண்ணணும், தயா பண்ணணும். தயா பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா வம்பா போயிடும். உங்களுக்கு அந்த கில்ட்டி பாத்தீங்கன்னா மனசுக்குள்ளார இதாயிடணும். தயா பண்ணினதுக்கு அப்புறம் அடுத்த ஸ்டெப் என்ன போகணும்? தானம். அப்பதானே துக்கம் போகும். ஐயோ பாவம்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்போம் நம்ம.
அந்த ஐயோ பாவம்னு பார்த்துட்டு நீங்க சொல்லிட்டு கிராஸ் பண்ணிட்டு போறீங்க அப்படின்னா அது உங்க மனசுக்குள்ளார என்ன ஆயிடும், அப்படியே ஒரு ஊண்டிங் மாதிரி ஆயிடும். அப்ப என்ன பண்ணணும், எங்கெல்லாம் தயா பண்றீங்களோ, எங்கெல்லாம் கருணா பண்றீங்களோ, அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு தானம் போய் அவங்களுக்கு என்ன பண்ணணும், கியூர் பண்ணணும். நம்மளால முடிஞ்சது ₹1 பண்ணிட்டு போயிடணும். இல்லைன்னா என்ன ஆகும், உள்ளுக்குள்ளார ஐயோ அப்படின்னு எனக்கு உள்ளார பச்சாதாபம் உண்டா. நான் அடிக்கடி ஃபேஸ் பண்ணுவேன், அதுக்காக தான் உங்கள்கிட்ட சொல்றேன். நான் இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கிறது, இருந்தாலும் சம்பவிச்சது. எப்பெல்லாம் நம்ம ஒரு கருணா பட்டுட்டு ஐயோ பாவமாச்சே இவங்க அப்படின்னு கருணா பட்டுட்டு துக்கம் பண்றவங்களுக்கு வண்டியில ஏதாவது போயிட்டு இருப்போம், வேகமா போயிடுவோம். வேகமா போனதுக்கு பிறகு அந்த ஐயோ அவங்கள நம்ம எதுவுமே பண்ணாம போயிட்டோமே அப்படின்னு தர்மிகள் இடத்துல என்ன உண்டாகும்னா, அதர்மிகளுக்கு உண்டாகாது. தர்மிகளுக்கு பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார உறுத்திக்கிட்டே இருக்கும், ஒரு கில்ட்டி உண்டாயிட்டே இருக்கும். சரி நம்ம எதுவுமே பண்ணல, அது ஒரு பாட்டி ரோட்ல கிடந்துச்சு, ஏதாவது ஒன்று பண்ணிட்டு வந்திருக்கணும், இல்லை பசிக்கு ஏதாவது வாங்கி கொடுத்துருக்கணும், இல்லை ஏதாவது அது இப்படி கிடக்குது ஒரு போத்திக்கிறதுக்காக ஏதாவது கொடுத்துட்டு வந்துருக்கலாமே இருந்து, அதை நம்ம பார்க்கல அப்படின்னா என்ன ஆயிடும், பச்சாதாபம் மட்டும் பண்ணிட்டு வந்துட்டோம்னு வச்சுங்க, அது துக்கத்தை கொடுக்கும். அப்ப அதனால என்ன பண்ணணும், எங்கெல்லாம் தயா பண்றீங்களோ அந்த தயா பண்ணிட்டு என்ன பண்ணணும், தானம் பண்ணிடணும். கருணா பண்ணினீங்க அப்படின்னா, இல்லை கருணை படக்கூடாது, கண்ணை மூடிட்டு வந்துடணும். கருணா வந்துருச்சு அப்படின்னா அதை கியூர் பண்ணணும். அதை உங்களால முடிஞ்சது எவ்வளவு முடியுமா மினிமமாவது நம்மளால ஏதாவது பண்ணணும். அப்போ மனசு என்ன ஆகும், கிளியர் ஆயிடும். அப்ப துக்கிகளிடத்துல கருணா. அதுக்கப்புறம் புண்ணிய ஆத்மாக்களிடத்துல, நிறைய புண்ணிய ஆத்மாக்கள் இருக்காங்க. நான் டெய்லி பார்க்குறேன், நிறைய ரமணாசிரமத்தை சுற்றி நான் எங்கே ட்ராவல் பண்ணும்போதும் புண்ணியாத்மாக்கள் இருப்பாங்க, நல்ல நல்ல தர்மிகளாக இருப்பாங்க, புண்ணிய கர்மாவில் ஈடுபடுவாங்க. நான் போகும்போது என்ன பண்ணுவேன், எல்லாத்தையும் பார்த்தா ஒரு நமஸ்காரம், ஒரு சிரிச்சு பிரசன்னமாக அவங்கள பார்த்தீங்கன்னா அவங்க பண்ணுற காரியத்துக்கு ஒரு அங்கீகாரம், அவங்கள நான் அக்செப்ட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் என்னோட முகத்துல இருந்தும் என்னோட சிரிப்புல இருந்தும் அவங்கள நான் என்ன பண்ணுறேன், அங்கீகாரம் பண்ணுறேன். எல்லா ஜீவராசிகளுக்கும் இந்த அங்கீகாரம் கொடுக்கறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். தர்மிகளுக்கு முக்கியமா அவங்க தர்மத்துல இன்னும் பிரவருத்தி பண்றதுக்கு நம்ம கொடுக்குற அங்கீகாரம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ தர்மிகளா யாரெல்லாம் இருக்காங்களோ, புண்ணியசாலிகளா, அவங்களுக்கு அவங்க பண்ணக்கூடிய தர்மத்தை அக்செப்ட் பண்ற மாதிரி ஒரு நமஸ்காரம் பண்ணி, சௌக்கியமா இருக்கீங்களா ஜி, நமஸ்காரம் ஜி, இந்த விதமா நீங்க அவங்கள்ட்ட பிரசன்னமா நடந்துக்கணும். இதுக்கு பேர் முதித்த பாவம்னு பேர். புண்ணியாத்மாக்களிடத்துல முதித்த பாவம். பாப்பிகள்கிட்ட போயிட்டு ஜி நல்லா இருக்கு சௌக்கியமா இருக்கீங்களா அப்படின்னா அவ்வளவுதான், 4 தலையில தட்டிடுவான், அவங்ககிட்ட இருந்து பிடிக்குப்பான் ஏதாவது எடுத்துக்கிட்டு. அதனால பாப்பிகள் இடத்துல என்ன பண்ணக்கூடாது, அந்த முதித்த பாவத்தை பண்ணக்கூடாது. பாப்பிகள் இடத்துல என்ன பண்ணணும், அபுண்யானாம், அபுண்ணிய விஷயானாம். அபுண்ணியம்னா என்ன அர்த்தம், பாப்பம். பாப்பம் செய்கிறவர்களிடத்துல என்ன பண்ணணும், குரங்க நேரடியா பார்க்க கூடாது. அனிமல்ஸை பார்த்தீங்கன்னா கண்ணோட கண்ணு பார்க்க கூடாது, ஒரு விதி. எங்கேயும் பார்த்தீங்க, எங்கேயுமே ஒரு நாய் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அக்ரஸிவா இருக்கு அப்படின்னா கண்ணோட கண்ணு பார்க்கவே கூடாது. கண்ணோட கண்ணு பார்த்தீங்க அது பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சு, மெயின் இது. அப்ப குரங்கு பார்த்தீங்கன்னா நீங்க எங்கேயா போவீங்க, குரங்க பார்த்தீங்கன்னா கண்ணோட கண்ணு பார்க்கவே கூடாது. சாந்தமா இருக்கிற இடத்துலலாம் கண்ணோட கண்ணு பார்க்கலாம், ஆனா அக்ரஸிவா இருக்கு அப்படின்னா, வைல்டா இருக்குன்னா கண்ணோட கண்ணு பார்க்க கூடாது. அதே மாதிரிதான் அனிமல்ஸ் எப்படியோ அதே மாதிரி பெர்சனும். ஒரு மனுஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப பாப்பியா இருக்கிறான் அப்படின்னா அவனோட கண்ணோட கண்ணு பார்க்க கூடாது. அப்ப என்ன பண்ணணும், உதாசீன, அவன் ஒரு ஆள் இருக்கானே பார்க்க கூடாது, நீங்க பாட்டு கிராஸ் பண்ணி போகணும். துஷ்டனை கண்டா தூர விலகு, இவ்வளவுதான். துஷ்டனை பார்த்தா தூரமா போகணும் முடியும், அவன் பக்கத்துல போய் ஸ்நேகமாலாம் இருக்கக்கூடாது. அப்ப அதனால பாத்தீங்கன்னா அபுண்யானாம் அப்படின்னா என்ன அர்த்தம், பாப்பிகள் இடத்துல உதாசீன பாவம். இது எல்லாத்தையும் நான் என்ன பண்ணிருக்கேன் தெரியுங்களா, கச்சாமுச்சான்னு எல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணிருக்கேன். இப்போ ரொம்ப புத்தி வந்துருச்சு, இப்பெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்தீங்கன்னா டீலிங் நடக்குது இந்த சூத்திரத்தோட இது. ஆனா முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தேன், பாப்பிகள் இடத்துல மித்திர பாவம் பண்ணலாமா, பாப்பிகள் இடத்துல ஏதாவது ஒரு நல்ல குணம் இருக்கும், எல்லாமே நல்ல நல்ல குணங்களும் சேர்ந்தேன்னு இருக்கும். ஒரு 20% நல்ல குணம் இருக்கும், 80% பாப்ப குணங்கள் இருக்கும். அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, அந்த 20% பார்த்து ஆஹா அவனும் நல்லவன் தான், அவன்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலான்னு நீங்க ஃப்ரெண்ட்ஷிப் வச்சீங்கன்னா அந்த 80% கெட்ட குணங்கள் உங்களை பாதிக்கும்.
அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா 80% நல்ல குணங்கள் இருக்கிறவன்ட்ட 20% வந்து பாத்தீங்கன்னா தப்பான இது இருக்கு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவன் தான் நல்லவன் சொல்றான், அவன்கிட்ட வந்து முதித்த பாவம் பண்ணணும். அப்படி வச்சுக்கணும். நான் வந்து பாத்தீங்கன்னா மாத்தி மாத்தி பண்ணியிருக்கேன். அதே மாதிரி யார்கிட்ட கருணா பண்ணணும்? பாப்பிகள் இடத்துல கருணா பண்ணக்கூடாது. துக்கிகள் இடத்துல கருணா பண்ணீங்கன்னா அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கு. அது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சாந்தத்தை உண்டு பண்ணும். பாப்பிகள் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கருணா பட்டீங்க அப்படின்னா உங்களை பிடிச்சி இழுத்துட்டு போயிடும், பாப்ப குழியில விழுந்துரும். அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இந்த விதமா பாவனை பண்றவங்க இடத்துல, சுகிகள் இடத்துல மித்திர பாவம் ஃப்ரெண்ட்ஷிப்பா வச்சுக்கணும், துக்கிகள் இடத்துல கருணா பண்ணணும், புண்ணியாத்மாக்கள் இடத்துல முதித்த பாவம் பண்ணணும், பாப்பிகள் இடத்துல உதாசீன பாவம் பண்ணணும். உபேக்ஷாயாம், உபேக்ஷான்றதுக்கு அர்த்தம் உதாசீனம் பண்ணணும். அப்படி பண்ணினீங்கன்னா பாவனாத்தகா, பாவனாத்தகன்றதுக்கு அர்த்தம் இந்த விதமா பாவனை செய்கின்றவனுக்கு என்ன நடக்கும் சுவாமி? சித்த பிரசாதனம். சித்தம் வந்து பாத்தீங்க அப்படின்னா தெளிந்த நீரோடைய ஆயிடும், கிறிஸ்டல் கிளியரா சித்தம் வந்து ஆகிவிடும். இந்த சூத்திரம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு புரியறதுக்கு இத்தனை வருஷங்கள் ஆச்சு. தலையா அடிச்சுக்கிறேன், ஐயோ ஐயோ ஐயோ. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் லாஸ்ட் ஒரு 4-5 வருஷமா, 5-6 வருஷமாவே, அதிகமா ஒரு 7-8 வருஷமா ஆயிடுச்சு. 7 வருஷமா வந்து பாத்தீங்கன்னா இந்த ரூலை வந்து நான் நல்லா ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணும்போது இப்போ லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஈல்டு எடுக்க ஆரம்பிச்சேன். நல்ல ஈல்டு. இப்போ கேட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப மனசாந்தி ரொம்ப அதிகமாக இருக்கு. அதுக்கு என்ன காரணம்னா, வெளியில போனா தயாதானம், தயாதானம், ஓம் தயாதானம் எப்பவுமே ஞாபகத்தில் வச்சுக்கணும் முமுக்ஷுக்கு. அப்போ துக்கிகள் இடத்துல நான் சுற்றி பார்க்குற துக்கிகள் இடத்துல என்னால் என்ன முடியுமோ அதை நாங்கள் இறங்கி பண்ணுறோம், தானம் பண்ணுறோம், தாயா தானம். அப்ப தயாதானம் பண்றது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ரூட்ல இருந்து ரொம்ப கொஞ்சம் இதா இருக்காங்க, உதாசீன பாவம், தூரமா விலகிறது, இந்த ஏரியாக்குள்ளாரையே போகக்கூடாதுன்னு விலகி நிக்கிறது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா துஷ்டர்களை கண்டா தூர விலகி நிக்கிறது, துக்கிகளை கண்டா கருணா பண்றது. ரொம்ப கம்மியா வந்து பாத்தீங்கன்னா புண்ணியாத்மாக்களை பார்த்து ஒரு நமஸ்காரத்தோட இன்னைக்கு காலையில இப்ப வரும்போது கூட ஒருத்தர் யாருன்னு தெரியாது, நல்லா பார்த்தாவே தெரியுது புண்ணியாத்மா, ஒரு நமஸ்காரம், அவரு சிரிச்சு நமஸ்காரம், நானும் ஒரு நமஸ்காரம். நாதபுரம் வந்துட்டு கேட்குறேன், யாரும் நமஸ்காரம் பண்றாங்க, நமக்கு யாருக்குன்னே தெரியல. ஆனா புண்ணியாத்மாக்கள். அப்ப வந்து பாத்தீங்கன்னா புண்ணியாத்மாக்கள்கிட்ட வந்து உருன்னு இருந்தோம் குரங்கு மாதிரி, அது நல்லா நடக்காது. அப்ப நல்ல ஸ்நேகமா அவங்கள்ட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா சிரிச்சு ஒரு நமஸ்காரத்தை பண்ணிட்டு வர அங்கீகாரம். இது மாதிரி பண்ணும்போது மனசு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பிரசன்னமாயிடும், மனசு தெளிவடைஞ்சிடும். இதுதான் இந்த சூத்திரம் சொல்ல வரும். பாஷ்யத்துக்கு வந்துருங்க, ஆச்சாரியர் என்ன சொல்றான்னு பார்ப்போம். அற்புதமான பாஷ்யம் எழுதுறாரு. சித்தம் ஹி ராகத்வேஷ புண்ணிய பாப்பைஹி கலுஷீக்ரியதே. சித்தம்னா மனசு. யோக சாஸ்திரத்துல சித்தம்னா மனசை எடுத்துக்கணும். மனசு என்ன பண்ணுது? ராகத்வேஷ புண்ணிய பாப்பைஹி, ராகத்தினாலும், ராகம்னா விருப்பு, துவேஷம்னா வெறுப்பு, விருப்பு வெறுப்பு, ராகத்வேஷம் கூட என்னது? புண்ணிய பாபம், புண்ணியம் பாபம். இந்த இவைகளால் என்ன ஆகுது? இந்த மனசு ரொம்ப கலுஷீக்கிரியத்தை, புண்ணியத்தையும் சேர்த்தாச்சு பாபத்தையும் சேர்த்தாச்சு. சங்கர பாஷ்யத்துல வந்து நம்ம பார்த்துருக்கோம், முமுட்சுக்கு புண்ணியமும் கூட பாப்பமேவ, அதுவும் அழுக்குதான். சித்தத்துல எந்த விருத்தி உண்டானாலும் அழுக்குதான் அது. அப்போ இந்த சித்தத்தை, மனசை வந்து பார்த்தீங்கன்னா ராகத்வேஷமும் புண்ணிய பாப்பங்களும் அசுத்தப்படுத்துது. கலுஷீக்கிரியதே, கலுஷி அப்படின்னா அழுக்காக்குது, பொல்யூட் பண்ணுது. அதுக்கப்புறம் தத்திர, இந்த விஷயத்துல ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ற. தத்திர சொப்னாதௌ சொப்ன அனுபூயமானம் சுகம் அனுஷேதே. நான் என்ன பண்றேன் அப்படின்னா, சொப்பனாதவுனா என்ன அர்த்தம்? சொப்பனம் முதலியவற்றில். சொப்பனம் முதலியவற்றினா எதெல்லாம் எடுக்கணும்? சொப்பனத்தை எடுக்கணும், அதுக்கப்புறம் டீப் ஸ்லீப் எடுக்கணும், அப்புறம் ஜாகிரதம் எடுக்கணும். இந்த 3 அவஸ்தைகளிலும் ஸ்வேன அனுபூயமானம் சுகம். ஸ்வேன அனுபூயமானம்னா தன்னால் அனுபவிக்கப்படுகின்ற சுகம் இருக்குல்ல, நீங்க எந்த சுகத்தை அனுபவிச்சாலும் அந்த சுகம் என்னவாயிடும் அப்படின்னா அனுபூயமானம் சுகம் அனுஷேதே. அனுஷயம், அனுஷயா அப்படின்னா என்ன அர்த்தம்? வாசனை.
அது என்ன ஆகும்? சுக வாசனையா பதிவாயிடும். நீங்க எந்த சுகத்தை அனுபவிச்சாலும், காலையில இந்த ஏதோ இந்த ஹோமியோபதி டேப்லெட் சாப்பிட்றேன் நான், நல்லா தூக்கங்க. ஐயோ என்ன தூக்கம், எந்திரிக்கிறதுக்கே மனசு வர மாட்டேங்குது. வலுக்கட்டாயமா இன்னைக்கு லீவ் விட்டுறலாமான்லாம் கூட தோணும் மனசுல. லீவ் விட்டுறலாமா இன்னைக்கு, மெசேஜ் போட்டா ஒரு ஈஸி இல்லை, டுடே நோ கிளாஸ் அப்படின்னு ஒரு மெசேஜை போட்டா போதும், ரொம்ப ஷார்ட்டா, நோ கிளாஸ் டுடே போதும், இவ்வளோ போதுமே. அது கூட கண்ணை வந்து ஃபுல்லாக முடிச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. அரைக்குறையாக திறந்து ஒரு ஏற்கனவே அடித்து வச்சது ஒரு இது இருக்கும்ல, அதே வந்து அப்படியே ஃபார்வேர்ட் பண்ணிவிட்டா போதும். மனசுல இதெல்லாம் தோணும். ஏன் தோணும்? அப்போ நான் அந்த சுகத்தோட அனுபவம், அந்த சுக அனுபவத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம், உள்ளுக்குள்ளார வாசனையா பதிஞ்சிருது. அது என்ன பண்ணுதுன்னா, சர்வ சுகஜாத்தம் மே பூயாத்து இதி. நான் தூக்கத்தில் அனுபவிச்ச சுகமும், சொப்பனத்துல வந்து பார்த்தீங்கன்னா விதவிதமான சுகங்கள். நிறைய இடத்துக்கு நான் வாண்டரிங் பண்றேன், நிறைய இடத்துக்கு போறேன், எங்கெங்கயோ போறேன், கோயில்லாம் விதவிதமான கோயில், நான் பார்க்காத கோயில்லாம் பார்க்குறேன், நிறைய பார்க்காத விஷயங்கள்லாம் விஷய போகம் பண்றேன். பறக்கிற மாதிரி பார்த்துருக்கீங்களா நீங்க? நான்லாம் வந்து சொப்பனத்துலலாம் பறந்துருக்கேன், விதவிதமான சொப்பனம்லாம் வரும். அப்போ அங்க இருக்கக்கூடிய ஆனந்தங்கள் எல்லாமும் அதே மாதிரி ஜாகிரதத்துல யூடியூப்லயும் ஃபேஸ்புக்லயும் மீடியாலையும் நிறைய வீடியோ ஆடியோ எல்லாம் பார்க்குறோம், விதவிதமான சுகபோகங்கள் எல்லாத்தையும் பார்க்குறோம். அது எல்லாம் சர்வ சுகஜாத்தம், எல்லா சுகபோகங்களும் மே பூயாத் எனக்கு உண்டாகட்டும், நான் நல்லா சுக்கியா இருக்கணும், எனக்கு எல்லா சுகங்களும் உண்டாகட்டும் அப்படின்னு. இது கஷ்டித்து புத்தி விருத்தி விசேஷோ ராக. இந்த விதமா உங்களுக்கு ஏதாவது சுகத்தை அனுபவிக்கணும்னு ஒரு இச்சை வந்துச்சுன்னா, ஒரு உள்ளுக்குள்ளார சித்தத்திலிருந்து ஒரு விருத்தி, இந்த மைசூர் பாகு நல்லா இருக்குமே, அதுக்கு பேர் என்ன பேரு, அந்த விருத்திக்கு பேரு மைசூர் பாகு நல்லா இருக்குமே அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேரு ராக விருத்தி அப்படின்னு பேர். ராக விருத்தி. இதுக்கு எங்க இருந்து சுவாமி இதெல்லாம் அவர் எடுக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வரப்போகுது 2வது அத்தியாயத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா 2வது பாதத்திலேயே பார்க்க போறோம். சுகானுஷயி ராகா, 2 பக்கத்துல அந்த அந்த இதுக்கு பக்கத்துல எழுதிங்க, 2:7, 2வது பாதத்துல 7வது சூத்திரம். சுகானுஷயி ராக, சுகத்தை அனுபவிச்ச பிறகு அந்த சுகத்தோட வாசனை சித்தத்துல பதிவாயிடும். அந்த பதிவானதுக்கு பிறகு அந்த வாசனை என்ன ஆகும், தேச கால நிமித்தத்துக்கு ஏற்ற மாதிரி வெளியில வரும். வெளியில வரும்போது எனக்கு அந்த சுகம் திரும்பவும் வேணும் அப்படின்னு ஒரு தாட், எனக்கு அந்த சுகம் திரும்பவும் வேணும் அப்படின்னு ஒரு தாட் வந்துச்சுன்னா அந்த தாட்டுக்கு பேர் தான் ராகம் அப்படின்னு பேர். அதுக்கப்புறம் சச்ச சுகஜாத்திய, அந்த சுக வஸ்துக்கள் இருக்குல்ல, சுகஜாத்தம்னா சுக வஸ்துக்கள், திருஷ்டாதிருஷ்ட சாமகிரி அபாவேன. சரி, உள்ளுக்குள்ளார ஒரு தாட் வந்துருச்சு, மைசூர் பாகு இருந்தா நல்லா இருக்குமே, மைசூர் பாகு இருந்தா நல்லா இருக்குமே, ஒரு தாட் வந்தோன்னே உங்களை திருப்திப்படுத்திடுமா? அந்த சுகமா அனுபவிச்சிருவீங்களா? அப்போ அந்த தாட்டு வந்து பார்த்தீங்கன்னா அது சுகத்தை அனுபவிக்கிறதுக்கான தாட்டு. அந்த சுகம் அனுபவிக்கிறதுக்கு என்ன வேணும், சுகபோகத்துக்கு என்ன வேணும், திருஷ்ட அதிருஷ்ட சாமகிரி. நமக்கு பார்க்கக்கூடிய திருஷ்டனா பார்க்கக்கூடிய வஸ்துக்களா அந்த சுகம் இருக்கலாம், இல்லைன்னா தேவபோக விஷயங்களா சுகம் இருக்கலாம். நிறைய வந்து ஊர்வசிலாம் இப்படி இருப்பாங்களாம், திலோத்தமைலாம் இப்படி இருப்பாங்களாம், என்ன டான்ஸ் ஆடுவாங்க, என்ன பாட்டு இருக்கும், கந்தர்வ கானம் எப்படி இருக்கு, இளையராஜா மியூசிக்லாம் போர் அடிச்சு போச்சு எனக்கு, நான் கந்தர்வ கானம் கேட்கணும், கந்தர்வர்களோட டான்ஸ் பார்க்கணும், திலோத்தமைய பார்க்கணும், தில கணுலயும் அழகா, எவ்வளவு அவ எப்படி இருப்பா, நயன்தாரா மாதிரி இருப்பாளோ, வேற யாருங்க புதுசா வந்திருக்கா தெரியல. அப்போ வந்து பாத்தீங்கன்னா நடிகைகள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒப்பிட்டு பார்க்குறதோ இவ்வளோ பெருசு, அப்போ எவ்வளோ அழகா இருப்பா, எனக்கு அந்த டான்ஸ் எல்லாம் பார்க்கணும். அதெல்லாம் என்னது, பரலோக விஷய போகம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இகலோக விஷய போகங்கள், திருஷ்டன்றதுக்கு அர்த்தம் இந்த லோகத்து விஷய போகங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பரலோகத்து அதிர்ஷ்ட விஷயங்கள். இந்த ரெண்டுத்தோட சாமகிரி தேவைப்படுது.
சாமகிரின்னா என்னது? வஸ்துக்கள் இருக்கணும். திரஷ்ட வஸ்துக்கள் இருக்கணும், இல்ல அதிர்ஷ்ட வஸ்துக்கள் இருக்கணும். இந்த சாமகிரி இருந்தாதான். அது இல்லாமல் அபாவேன, அது இல்லை அப்படின்னா சம்பாதயித்தும் அசக்கியத்வாத், சுகத்தை பார்த்தீங்கன்னா அடைய முடியாது. மைசூர் பாகுன்னு ஒரு விருத்தி வருது, ஆனா மைசூர் பாகு இல்லை. அப்ப என்ன ஆகும்? ஏங்கிக்கிட்டே இருக்க வேண்டியது. ஐயோ மைசூர் பாகு, மைசூர் பாகு என்னால் சாப்பிட முடியல. இப்போ சுகர் அதிகமாகுதா? சுகர் அதிகமாகிட்டா மைசூர் பாகு. நேற்று பாருங்களேன், இந்த நம்ம ஆட்கள் ஒரு பாக்கெட்டு டப்பா ஃபுல்லாக வாங்கிட்டு வந்து யாரோ கொடுத்தாங்க. என் கண்ணில் பார்த்தீங்கன்னா நாதபிரம்மம் ஒன்றுமே இல்லாத, ஒரு ஸ்வீட்டே இல்லாத இந்த என்னது பாதுஷா, அதுலேயும் அரை ஸ்வீட்டை வச்சுட்டு, சாமி உங்களுக்கு இது போதுன்னு வச்சுட்டு போயிட்டாருங்க. எல்லாத்தையும் மற்றவங்களும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. பாப்பிகளா பாப்பிகளா. அப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா மைசூர் பாக் சாப்பிடணும்னு ஆசை வந்தால் மைசூர் பாக் இருந்து சாப்பிட்டா தானே அந்த சுகம் கிடைக்கும். மைசூர் பாக் சாப்பிடணும்னு விருத்தி வருது, ஆனால் மைசூர் பாக் இல்லை. மைசூர் பாக் இல்லைன்னா அந்த சுகத்தை சம்பாதிப்பது என்பது முடியாது. திலோத்தமியோட இது டான்ஸ் பார்க்கணும் அப்படின்னா திலோத்தமியை போய் அடையணும். சொர்க்கத்துக்கு போனாதான் கிடைக்கும். எனக்கு ஆசை மட்டும் இருந்தா ஏக்கத்தோடு நின்று போக வேண்டியதுதான். அப்ப என்ன அர்த்தம்? இகலோக விஷயங்களோ பரலோக விஷயங்களோ வஸ்து பிராப்தியானா மட்டும்தான் சுகம் கிடைக்கும். வஸ்து பிராப்தியாகனா அபாவேன, வஸ்து இல்லை அப்படின்னா அந்த சுகத்தை அடைய முடியாது. ஒரு தாட்டு வந்தா மட்டும் அடைய முடியாது. சரி, அந்த சுகத்தை அடையிறதுக்கு நம்ம எல்லாம் என்ன பண்றோம்? லோகத்துல இருக்கிறவங்க எல்லாம் தான் ஆசைப்பட்டதெல்லாம் அடையிறதுக்கு பிசினஸ் பண்ணி, வேலைக்கு போய் பணம் சம்பாதிச்சு அந்த வஸ்துக்களை அடையிறாங்க கர்மா பண்ணி. பரலோகத்துக்கு போறதுக்கு என்ன பண்றாங்க? வைதிகர்கள் ஒரு உபாயம் சொல்றாங்க. என்னது? சொர்க்க காமோ எஜேத, சொர்க்கத்துக்கு போகணுன்றவன் பார்த்தீங்கன்னா அக்னி காரியங்களை பண்ணட்டும் அப்படின்னு அவங்க புண்ணிய கர்மாவா அக்னி கரியங்கள் ஹோமங்கள்லாம் பண்றாங்க. இந்த லோக்கத்துல இருக்கிறவங்க என்ன பண்றாங்க? இந்த லோக்கத்தை சுகத்தை அடையிறதுக்கு அநேக கர்மங்கள் பண்றாங்க. அது எப்படி இருக்கு? புண்ணியம் பாபம். அப்ப அந்த புண்ணிய பாப்பங்கள் என்னது? அசக்கியத்வாத் சித்தம் கலுஷீகரோதி. அந்த புண்ணிய பாப்பங்களை கர்மத்தை பண்றோம், கர்மத்தை பண்ணி சுகதுக்கத்தை அனுபவிக்கிறோம். அந்த கர்மங்கள் எப்படி இருக்கு? புண்ணியம் பாப்பம் கலந்ததா இருக்கு, ராக துவேஷம் கலந்ததா இருக்கு. நடுவில் அங்க இதுல விட்டு போயிருக்கு, தமிழ்ல எழுதியிருக்கேன் நான். அப்போ என்னது? நீங்க வஸ்துக்களை அடையாம சுகத்தை அடைய முடியாது. வஸ்துக்களை அடையறதுக்காகத்தான் நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கு? கர்மத்தை பண்றோம். அந்த கர்மம் எத்தனை வெரைட்டி? சுக துக்க, அந்த புண்ணியம் பாப்பம் ராகத்வேஷம் இதோட கலந்து இருக்கு. அப்ப அந்த சித்தம் என்ன பண்ணுது? கலுஷீக்கிரியத்தை, பொல்யூஷன் ஆகுது. இன்னைக்கு பாடம் காலையில வந்துகிட்டு இருக்குல்ல, காலையில என்ன பாடம் பார்த்துட்டு இருக்கோம்? காமம் இருந்துச்சுன்னா அது நம்மள கீழேயே வச்சிருக்கும். நிஷ்காமம் தான் நம்மளை என்ன பண்ணும்? பவித்திரம் பண்ணும். கர்மா பண்ணணும், ஆனா நிஷ்காமமா பண்ணணும். பார்த்துட்டு இருக்கோம்ல. அப்பதான் சித்தம் அந்த கரண சுத்தி உண்டாகும்னு இன்னைக்கு நம்ம பார்த்துருக்கோம். யோகின கர்ம குர்வந்தி சங்கம் தெக்துவா ஆத்மசுத்தையே பார்த்தோம்ல. அப்ப ஆத்மசுத்திக்காக கர்மா பண்றவங்க தான் யோகிகள். ஆனா இந்த உலகத்துல இருக்கவங்க எல்லாரும் என்ன பண்றோம்? ஆசையோட இதை அடையணும், இதை அடையணும், இதை அடையணும்னு கர்மா பண்றோம். அந்த கர்மா புண்ணிய பாப்பத்தை கொடுக்குது. அந்த புண்ணிய பாப்பம் ராகத்வேஷத்தோட இருக்கு. அது என்ன பண்ணுது? நம்மளோட சித்தத்தை பொல்யூட் பண்ணுது. முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் ஆச்சாரிய சொல்றார், யதா து, ஆனால் எப்பொழுது ஒரு நல்ல ஒரு ஆச்சாரியர் மூலமா பாடத்தெல்லாம் கேட்டு கொஞ்சம் புத்தி வர ஆரம்பிக்குது, மெதுவா மெதுவா விவேகம் வருது. அப்படி வரும்போது யதா து, து அடுத்து முன்னாடி போட்டீங்கன்னா ஆனால் எப்பொழுது, எதானா எப்பொழுது, சுகி பிராணிஷு, யாரெல்லாம் தர்மிகளா சுகிகளா இருக்காங்களோ, என் வீட்டை சுத்தி நிறைய பேர் இருக்காங்க, நல்ல ஆட்கள்லாம் நிறைய இருக்காங்க, சுகமா இருக்காங்க. அப்ப அந்த சுகமா இருக்கிற மனிதர்களிடத்துல நம்ம என்ன பண்ணணும்? நல்ல கெட்ட குணங்கள் இல்லாம, யார் விஜய் மல்லையா மாதிரிலாம் பாத்தீங்கன்னா தண்ணி அடிக்கிறவன், அப்புறம் தப்பு தப்பான காரியங்கள்லாம் பண்ணிக்கிட்டு பிஸ்னஸ் பண்றவன், கொள்ளையடிக்கிறவன், அவனும் சுகமா இருக்கான்ல. நிறைய பொலிட்டீஷியன்ஸ் சுகமா இருக்காங்களே, அவங்களுக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலாமா? இல்ல இல்ல. தர்மத்தோடு கூடி யாரெல்லாம் சுகிகளா இருக்காங்களோ அவங்களிடத்துல என்ன பண்ணும்? சுகி பிராணிஷு மைத்ரிம் பாவையே, மித்திரத்தன்மையை, நட்பை பாராட்டணும், நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும். அப்படி பாவிக்கும் போது என்ன ஆகும்? சர்வே அப்படி ஏத்தே சுகினோ
மதியாகா இது. நம்ம பார்க்குறோம் என்னென்ன, என் ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுக்கியா இருக்கான், எனக்கு ஒரு பைக் வாங்கிட்டு வந்து காட்டுறான். இந்த பைக் வாங்கிட்டேன்டா அப்படின்னு ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புல்லட் வாங்கி 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா கொடுத்து வாங்கி வந்து நிற்கிறான். எனக்கு நான் வாங்கின மாதிரி எனக்கு சந்தோஷமா இருக்கு. உண்மைதானே? என்னோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது, என்னோட ரிலேட்டிவ்ஸ் யாராவது ஸ்நேகமா இருக்கிறவங்க, ரொம்ப பிரியமா இருக்கிறவங்க, ஸ்நேகமா இருக்கிறவங்க, தர்மிகளா இருக்கிறவங்க, நான் ஒரு வீடு கட்டியிருக்கேன் பாரு அப்படின்னா எனக்கு அதை பார்த்தோன்னே என் ஃப்ரெண்டு வீடு கட்டிட்டான் அப்படின்னு எனக்குள்ளார ஒரு சந்தோஷம் வருது. என் வண்டி வாங்கிட்டான், ஒரு நல்ல கார் வாங்கிட்டான், BMW, அருமையா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஒரு தேஜஸ்ன்னு ஒரு பையன் இருக்கான், ரொம்ப நாளாக என்னோட ஸ்நேகம், நல்ல என்னோட பக்தன்னு வச்சுங்களேன். அவன் வந்து பார்த்தீங்கன்னா சுவாமி அப்படின்னு ஒரு லாஸ்ட்டாக ஒரு எங்கே இருக்காங்க, ஓமனில் இருக்கான், மஸ்கட்டில். அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாளுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சுவாமி காரை மாற்றிட்டேன் சாமி அப்படின்னா. ஒரு 5-6 வருஷமா ஒரு கார் வச்சுருந்தேன், அது சரியா இல்லை, அதனால இப்போ ஒரு கார் மாற்றிட்டேன். BMW நினைக்கிறேன், சிமி உங்களுக்கு அனுப்புனேன் ஃபோட்டோ இல்லை, நல்லா BMW கார் பார்த்தா உள்ளுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சந்தோஷம். ஏதோ நானே வந்து பார்த்தீங்கன்னா கார் வாங்கின மாதிரி ஒரு சந்தோஷம். இதே மாதிரி தானே எல்லாத்துக்கும். என் ஃப்ரெண்டுக்கு வந்து மேரேஜ் ஆச்சு அப்படின்னா எனக்கு சந்தோஷம், என் ஃப்ரெண்டுக்கு குழந்தை பிறந்தா எனக்கு சந்தோஷம், என் ஃப்ரெண்டுக்கு வந்து இப்போ இவங்க இது கிடைச்சதுன்னா, ப்ரொமோஷன் கிடைச்சதுன்னா சந்தோஷம், ஒரு வீடு கட்டினானா சந்தோஷம் என்னோட நண்பர்களுக்கு. அப்போ என்ன நமக்கு பாவம் வருது, என்னுடைய நண்பர்கள் எதையெல்லாம் அனுபவிக்கிறாங்களோ அந்த சுகமெல்லாம் என்னுடையது போன்றே தெரியுது. உண்மைதானே? நமக்கு தெரியுது, நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்க்கு நல்லா தெரியுமே நமக்கு. அப்போ ஆச்சாரியர் சொல்றாரு, இந்த சுக்கிகளாய் இருக்கக்கூடியவர்கள் அனுபவிக்கின்ற சுக்கினோ, இந்த சுக்கிகள் அனுபவிக்கிற சுகம் எல்லாமே மதியாகா சுகம், என்னுடைய சுகத்தை தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாம் அனுபவிக்கிறாங்கன்னு. நான் அனுபவிக்கிறதும் அவங்க அனுபவிக்கிறதுக்கும் டிஃபரன்சியேஷன் இல்லாமல் போயிடுது, பேதம் இல்லாமல் போயிடுது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா ததா அந்த விதமா நம்ம நல்ல புண்ணியாத்மா, அந்த நல்ல சுக்கிகள் இடத்துல நட்பு வச்சோன்னு வச்சுங்க, தர்மியா இருக்கிற சுக்கிகள் இடத்துல, அப்ப என்ன ஆகும், தத்து சுகம் ஸ்வகீயம் ஏவ சம்பன்னமிதி. எப்படி அந்த சுகங்கள் எல்லாம் என்னையே அடைந்த மாதிரி நான் வந்து நினைக்கிறேன், எனக்கு நிகழ்ந்த மாதிரியே நினைக்கிறேன். தத்திர ராகோ நிவர்த்ததே, அந்த இடத்துல நான் அடைஞ்சா என்ன, என்னுடைய நண்பர்கள் அடைஞ்சா என்ன. நான் கார் வாங்கல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, என் ஃப்ரெண்டு வாங்கிட்டால BMW, நான் வீடு கட்டலை, என்னோட ஃப்ரெண்டு நல்ல ஒரு பங்களா கட்டியிருக்கான், போதும், அது போதுஞ்சு எனக்கு. என் ஃப்ரெண்டு அனுபவிச்சா என்ன, நான் அனுபவிச்சா என்ன அப்படின்னு நமக்கு என்ன உண்டாகும் அப்படின்னா, அந்த ராகமானது நம்ம தான் அனுபவிக்கணும்ன்ற அந்த ராகம் என்ன ஆயிடுது, நிவர்த்தி ஆயிடுது இன்டைரக்டா. அதுக்கப்புறம் சொல்றாரு, ததா தத் சுகம் ஸ்வகீயமேவ சம்பன்னமிதி தத்திர ராகோ நிவர்த்ததே. ராகம் நிவர்த்தி ஆகிறது மட்டுமல்ல, ந கேவலம் ராகா, வெறும் ராகம் மட்டும் நீங்கி போறதில்ல, என்னது கிந்து, அதுக்கப்புறம் வேற என்னது, பரகுண அசகன தோஷ ஆவிஷ்கரண ரூப. பரகுணம் அப்படின்னா என்ன அர்த்தம், நான் வந்து ஃப்ரெண்டா இல்லாம மற்றவங்கள்ட்ட நமக்கு என்ன உண்டாகுது, யாரோ என் ஸ்ட்ரீட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கார், பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு கார் வந்து நிற்பார், எனக்கு அவர் மேல விருப்பமே இல்லை, முறைச்சிட்டு போறாரு, ஃப்ரெண்ட்ஷிப்பே இல்லை. அவர் காரை கொண்டு வந்து நிப்பாட்டினா அவன் கிடக்குறான், அவன் ஏதோ திருடிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கார் வாங்கியிருப்பான் போல, எங்க ஏமாத்தினான் என்ன பண்ணானோ தெரில, எங்கேயாவது வந்து களவாடிட்டு வந்து காரை நிப்பாட்டியிருக்கான் பாரு அப்படின்ட்டு. எனக்கு பிடிக்காத நட்பு இல்லாத இடத்துல எனக்கு என்ன உண்டாகுது, பரகுண. அவன் வீடு கட்டினாலோ, அவன் கார் வாங்கினாலோ, அவன் நல்லா சிரிச்சுக்கிட்டு நல்ல ட்ரெஸ் போட்டு போனாலோ எனக்குள்ளார என்ன உண்டாகுது, பரகுண அசகன தோஷம். என்னால் சகிக்க முடியல, எனக்கு பிடிக்காதவன் வந்து பார்த்தீங்கன்னா அவன் பண்ணும்போது எனக்கு சகிக்க முடியாமல் இருக்கு. அதனால என்ன பண்றான், அவனுக்கு நடக்கிற நல்ல குணங்கள், அவன்கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்கள் எல்லாத்துலேயும் எனக்கு வந்து சகனம் பண்ண முடியாம ஆவிஷ்கரண ரூப, எனக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா அது சகிக்க முடியாத தன்மை உட்புகுந்து அசூயா. அசூயானா என்ன அர்த்தம், பொறாம உண்டாகுது. நான் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலா ஸ்கூட்டர் வச்சிருக்கேன், அவன் கார் வாங்கிட்டான், எப்படி வாங்கியிருப்பான் அவன், திருட்டு பையன். என்னோட சுவாமி ஒருத்தர் அடிக்கடி இந்த வார்த்தை யூஸ் பண்ணுவார், திருட்டு பையன் சுவாமி, அவன் திருட்டு பையன் சுவாமி, அந்த திருட்டு பையன் அப்படின்னு. நம்ம அப்படித்தானே ஒத்துக்க மாட்டோமே. அவன் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருந்தா கூட என் எதிரியாச்சு அவன்,
என் எதிரி வந்து பார்த்தீங்கன்னா வாங்கினதெல்லாம் திருடிதான் வாங்கியிருப்பான், ஏமாத்தி தான் வாங்கியிருப்பான் அப்படின்னு அவன் மேல பொறாமை வர்றது. கூட ஈர்ஷ்யாதிகம் அப்படி. ஈர்ஷ்யாதினா தோஷம் பார்க்கறது. திருட்டு பையன் நம்ம தோஷம் பார்க்கிறோம்ல, சகிக்க முடியாதது பொறாமை. அதுக்கப்புறம் அது மூலமா அவனை வந்து பார்த்தீங்கன்னா துவேஷம் பண்ணி கெட்ட வார்த்தைகளால் அவனை அர்ச்சனை பண்றோம். இதெல்லாம் ஈர்ஷ்யாதி அப்படின்னு பேரு. அவைகள் எல்லாமே கூட வந்து பார்த்தீங்கன்னா என்னாகுது, நிவர்த்ததே அப்படி நிவர்த்ததே. அப்போ நம்ம பாருங்க, நம்ம ஃப்ரெண்டு வாங்கும்போது சந்தோஷப்படுறோம். அதே நேரத்துல நமக்கு ஃப்ரெண்டா இல்லாதவங்க வாங்கும்போது நமக்கு வந்து சகிப்புத்தன்மை இல்லாம போகுது. அப்ப என்ன பண்ணணும், ஒருத்தர் தர்மியா இருக்கார், அவர் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கியா இருக்காருன்னா நம்ம என்ன பண்ணணும், அவர்கிட்ட மித்திரபாவம் பண்ணணும். ஜி கார் நல்லா இருக்கே, நம்மளா போய் வந்து பார்த்தீங்கன்னா கார் சூப்பரா வாங்கியிருக்கீங்க ஜி, சந்தோஷம் ஜி, ரொம்ப அருமை ஜி அப்படின்னு கை கொடுத்து ஒரு நல்லா இது பண்ணிட்டு சூப்பர் ஜி அப்படின்னு இது பண்ணீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிட்டீங்கன்னா நம்மகிட்ட என்ன உண்டாகாது, அவர் இடத்துல உண்டாகிற பொறாமை உண்டாகாது. அவர்கிட்ட உண்டாகக்கூடிய அவன் திருட்டு பையன் அது இதுன்னு நம்ம அவன்கிட்ட ஈர்ஷியாலாம் பண்ணுறோம்ல, அவனை தோஷம் பண்ணி பார்க்குறமே, அதெல்லாம் உண்டாகாமல் போயிடும். அப்போ என்ன பண்ணணும், நல்ல சுக்கிகளிடத்துல ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கிறதுனால பொறாமை போயிடும். அவன் அதை வாங்கணுன்ற நான் அனுபவிக்கிறதுக்கு பதிலாக அவன் அனுபவிச்சுட்டு இருக்கான் ஜி, என் ஃப்ரெண்டு தானே ஜி, நல்லா அனுபவிக்கட்டுமே சுகம் அப்படின்னு ராகமும் நிவர்த்தியாகும், துவேஷமும் நிவர்த்தியாகும், கூட கூட பொறாமை இல்லாம போகும், ஜலஸ்லாம் இல்லாம போயிடும் அப்படின்னு ஆச்சரியர் சொல்ற. அது மட்டும் இல்ல, நிவர்த்தேச்ச ராக அசூயா ஈர்ஷ்யாதவ். இந்த ராகம் துவேஷம், இந்த அசூயா ஈர்ஷ்யா இதெல்லாம் நீங்கிச்சு அப்படின்னா எப்படி இருக்கும் சித்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வருஷாசு அதீதாசு சரத்து சரித்திதி சித்தம் பிரசீததி. வருஷா காலம் இருக்குல்ல, இப்ப போயிட்டு இருக்கிறது வருஷா ரித்து, மழை காலம் போயிட்டு இருக்கு. மழை காலத்துல வந்து நீங்க வந்து நதிகள்லாம் பார்த்தீங்கன்னா, கங்காலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பொல்யூஷனா இருக்கும், கலரே வேற மாதிரி இருக்கும். கங்காவா இது இப்படி இருக்கு அப்படின்னு ஒரே கலர். ஏன்னா எல்லா இடத்துல இருந்தும் பொல்யூஷன் எல்லாத்தையும் மண் எல்லாம் கூட்டிட்டு வரும். தண்ணி எப்படி இருக்கும், கலங்கி போயிருக்கும். அதே வந்து பார்த்தீங்கன்னா வருஷா ரித்து முடிஞ்சிச்சுன்னா, மழைக்காலம் முடிஞ்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பரில் ஜனவரி டிசம்பர் பிப்ரவரி மார்ச்லலாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, முன்பனி காலம். சரித்துனா என்ன அர்த்தம், முன்பனி காலம். மழை காலம் முடிஞ்சோன்னு உண்டாகிற இது அக்டோபர் நவம்பர் டிசம்பர், அதான் சரித் காலம்னு பேர், சரித்திருத்தவ். அந்த சரத்திருத்தவுல இருக்கக்கூடிய சரித்து நதி, சரித்துனா நதி. அந்த சரத்திருத்துல இருக்கக்கூடிய முன்பனி காலத்துல இருக்கக்கூடிய நதி மழை காலம் முடிஞ்சு எப்படி தெளிவா கிறிஸ்டல் கிளியரா போகுமோ, அதே மாதிரி இப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ராகத்வேஷங்களால பொல்யூஷன் ஆகிருக்கு நம்ம சித்தம். பொறாம, அப்புறம் நிந்தனை, பரதோஷ நிந்தனை, பரகுண நிந்தனை, இதெல்லாம் இருக்கு. இப்பெல்லாம் கலங்கி போயிருக்கு இந்த சித்தம். அப்ப இந்த மித்திரபாவம் பண்ணி, சுக்கிகளிடத்துல மித்திரபாவம் பண்ணி ராகம் நிவர்த்தியாகி, பொறாமை நிவர்த்தியாகி, ஈர்ஷ்யாதிகள் நிவர்த்தியாச்சுன்னா நம்ம சித்தமும் கூட அந்த முன்பனி காலத்துல நதி எப்படி தெளிவா ஓடுதோ அதே மாதிரி இந்த சித்தமும் கூட தெளிவடைகின்றது. பிரசீததி, சித்தம் பிரசீததி, பிரசாதமா ஆயிடுது. பிரசன்னம்னா என்ன அர்த்தம், தெளிவடைகிறதுன்னு அர்த்தம். ததா, அது போலவே எப்படி சுக்கிகளிடத்துல நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கிறதுனால ஆச்சோ, அதே மாதிரி துக்கம் அனுஷேதே. பக்கத்துல துக்கம் அனுஷேதே இருக்குல்ல, அதுக்கு பக்கத்துல போட்டுங்க 2வது பாதத்துல 8வது சூத்திரம். துக்கானுஷயி துவேஷா. துக்கானுஷயி துவேஷகனா என்ன அர்த்தம், நான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு சைனஸ் ப்ராப்ளம் வந்திருக்கு, 2 மாசமா சுவாசம் விட முடியாம கஷ்டப்படுறேன்னு வச்சுங்களேன். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 மாசமா ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு, உங்களுக்கு எல்லாம் தெரியும்ல. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரே இருமல், ராத்திரி எல்லாம் இருமல், தூக்கமே இருக்காது, இருமிக்கிட்டே இருப்பேன், சுடுதண்ணி வச்சு குடிப்பேன், அப்போ நிற்காது. அப்போ 3 வாட்டி 4 வாட்டி எந்திரிச்சு இதை பண்றேன். இதை பண்ணும்போது வந்து தூக்கம் இல்லை, எல்லாம் வெயிட் லாஸ் ஆகுது, சாப்பிட முடியல, மருந்தோட ஹெவினஸ் ஆயிடுது, எதை வச்சாலும் வாயில டேஸ்ட் தெரிய மாட்டேங்குது. இதெல்லாம் நான் ஃபேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த துக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வாசனையா உள்ள பதிவாயிடுது. துக்கானுஷயி துவேஷா.
துக்கம் வந்து வாசனையா பதிவானதுக்கு பிறகு அந்த துக்கத்தை வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு வெறுப்பு வருது. ஐயோ எனக்கு இந்த மாதிரி இனி அடுத்து கொஞ்சம் டிசிப்ளினா இருந்துக்கணும், லைஃப் ஸ்டைல கொஞ்சம் மாற்றணும். இனிமே வந்து பார்த்தீங்கன்னா பச்சை தண்ணி எல்லாம் குடிக்கக்கூடாது, நான் எப்பவுமே பானை தண்ணி தான் குடிப்பேன். இப்போ என்ன வைராக்கியம் வருது, பானை தண்ணியே குடிக்கக்கூடாது, இனிமே ஹாட் வாட்டர் மட்டும் தான் குடிக்கணும். ஏன் அப்படின்னா நல்லா பச்சை தண்ணி குடிச்சாதான் ஜலதோஷம் வந்துடுது. அப்ப எனக்கு என்ன, நான் பச்சை தண்ணி மேல ஒரு துவேஷம் வருது. ஏன் அப்படின்னா துக்கம் வரக்கூடாது, துக்கத்து மேல துவேஷம். இதே மாதிரி நான் என்ன பண்ணேன், நேத்து வந்து ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா சாமி எனக்கு மெடிசின் வேணும் சாமின்னு ஒரு டப்பா கொடுத்தேன். ஒரு முதல் தாட் வந்து பாத்தீங்கன்னா வாங்கி தரேன் அவசரப்படாதீங்க அப்படின்னு நான் கொஞ்சம் ஏதாவது ஹார்டா ஏதாவது சொல்லியிருக்கிற மாதிரி ஒரு வார்த்தை வந்துச்சு, தொண்டை வரைக்கும் வந்துச்சு. அவர் அந்த மெடிசினோட சேர்ந்து என்ன பண்ணாருன்னா, அந்த இன்ஹேல் பண்றது ஒரு இது இருக்குல்ல, யார் வீசிங் ப்ராப்ளம்லாம் இருக்கிறவங்க ஒரு இன்ஹேல் பண்றதுக்கு ஒரு மிஷின் வச்சிருப்பாங்கல்ல, அது இன்ஹேலர் தானே, இன்ஹேலர் தான் பேர். அது ஒரு அந்த அந்த மிஷினை பார்த்த உடனேயே என்னாச்சு, எனக்கு தொண்டை வரைக்கும் ஒரு ஹார்ஷான வார்த்தை வந்துட்டு டக்குன்னு ஆஃப் ஆயிப்போச்சு. ஏன் அப்படின்னா ஐயோ அவரும் நம்மள மாதிரியே துக்கத்தை அனுபவிக்கிறவரு, வீசிங் ப்ராப்ளம் இருக்கிறவரு, ஐயோ பாவம் இல்ல. என்ன பேரு, நெபுலைசர். அப்ப அதை பார்த்தோன்னே எனக்கு என்ன ஆயிப்போச்சு அப்படின்னா, ஐயோ என்ன மாதிரியே தான் துக்கத்தை அனுபவிக்கிறவர் போல இருக்கு அவரு, பாவம் அப்படின்ட்டு தொண்டை வரைக்கும் வந்த வார்த்தையை நிப்பாட்டிட்டு நான் என்ன பண்ணேன், ஜி நாளைக்கு எப்படியாவது உங்களுக்கு மெடிசின் நாளைக்கு வாங்கி தந்துடுறேன் ஜி அப்படின்னு அந்த டப்பாவை கொண்டு வந்தாச்சு. இன்னைக்கு போய் வாங்கி கொடுக்கணும் அவருக்கு. அப்போ எனக்கு உள்ளார வந்த கோபத்தை வந்து பாத்தீங்கன்னா அந்த அவருக்கு பண்ற துக்கம், நான் பட்டிருக்கேன்ல, நானும் பட்டிருக்கேன் அந்த துக்கத்தை. அப்ப அந்த துக்கத்தை அவரும் படுறாரு அப்படின்னும் போது அவருக்கு இந்த துக்கம் இனி வரக்கூடாது, ராத்திரி நிம்மதியா தூங்கணும் அவரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். புரியுதா? அதுதான் இங்க ஆச்சரியம் சொல்றாரு பாருங்க, துக்க மனுஷேத்தன துக்க வாசனையானது உள்ளுக்குள்ளார போய் பதிவாயுது. நான் படுற கஷ்டங்கள் எல்லாம் உள்ள பதிவாயிட்டு சர்வே துக்கம் சர்வதா மே மாபூத் இதி. இந்த ஜீவராசிகள்லாம் நான் வெளியில போய் பார்க்கிறேன். வெளியில போகும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா, நான் நாய்க்குட்டியை நேற்று பார்த்தேன், 2 கால் இல்லாத நாய்க்குட்டி. நான் சொன்னல காலையில கிளாஸ்ல, போலியோ அட்டாக், 2 நாய்க்குட்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா போலியோ அட்டாக். எனக்கு அதை பார்த்த மாத்திரத்துல ஐயோ சாமி பிறக்கவே கூடாது சாமி, நாயா பிறந்துடக்கூடாது, பிறந்தோம் அப்படின்னா போலியோ அட்டாக் வந்து குழந்தையா பிறந்து நோயா பிறந்து. நேற்று ஒரு பொண்ணை பார்க்குற, அழகான பொண்ணு, ஆனால் பேச முடியல. ஐயோ பாவமாச்சு, பிறந்து இப்போ பேச முடியாம பொண்ணு என்ன கஷ்டப்படும்ல, யோசிச்சு பாருங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஜீவராசியும் சுற்றி பார்க்குறேன். பூனைக்குட்டி வந்து கீழே இருக்க பூனைக்குட்டி என்ன ஆகி போச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஆஞ்சலிக்கா ஃபாரின் போயிடுச்சு, விட்டுட்டு போயிடுச்சு பூனைக்குட்டியை, அமெரிக்காவுக்கு கொண்டு போகாமல் இங்கே விட்டுட்டு போயிடுச்சு. இந்த பூனைக்குட்டி வந்து ஹோம் சிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க மேலே இருக்கிற அஃபெக்ஷன் என்ன ஆகி போச்சு அப்படின்னா அப்படியே சூம்பி போய் அது துக்கியாக இருக்குது, ரொம்ப துக்கியாக இருக்குது. பக்கத்தில் போக முடியல, எதுவும் ட்ரீட் பண்ண முடியல. நான் அதான் அதை பார்த்த உடனே எனக்கு என்ன தோணுது, ஐயோ பூனையா மட்டும் பிறக்கவே கூடாது, நாயா பிறக்கக்கூடாது, மனுஷனா பிறக்கக்கூடாது, துக்கத்தை அடையவே கூடாது, பிறந்தா துக்கம் தானே. அப்போ நான் பார்க்குற எல்லா ஜீவராசிகளும் ஐயோ புத்தாக்கு வந்த வைராக்கியம் மாதிரி தான். வெளியில திருவண்ணாமலையில இறங்குனா அவ்வளோ ஓல்டேஜ் பீப்புள் எல்லாம் அபவ் 70க்கு மேலே, இன்னும் எந்த ஒரு ஹெல்ப்பும் இல்லாமல் ஹெல்ப்லெஸ்ஸாக இருக்காங்க. அவங்கள பார்க்கும்போதெல்லாம் நமக்கு என்ன தோணுதுன்னா, ஐயோ பாவம் அப்படின்னு. இதெல்லாம் பார்த்து என்ன ஆகுதுன்னா, சர்வே துக்கம் சர்வதா மே மாபூத், எல்லா விதங்களா இருக்கக்கூடிய இந்த உலகத்துல இருக்கிற எந்த துக்கங்களும், எந்தெந்த ஜீவராசிலாம் துக்கப்படுதோ அந்த அனைத்து விதமான துக்கங்களும் சர்வதா எந்த காலத்திலும் எல்லா காலங்களிலும் மே மாபூத் எனக்கு சம்பவிக்கவே கூடாது, எனக்கு நேரவே கூடாது அப்படின்னு எனக்கு உள்ளுக்குள்ளார என்ன ஆகுது, எனக்கு இந்த துக்கம் வேணவே வேணாம்ப்பா, ஐயோ பாவம் நான் வந்து வயசான காலத்துல இது மாதிரி பகவானை என்னை அலைய விட்டுறாது, அனாயாசேன மரணம், நான் படுத்தோன்னு டும்முன்னு போயிடணும், இந்த துக்கம் வந்து எனக்கு வரக்கூடாது. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இழுத்துக்கு பறிச்சுக்கணும் 1 வருஷம் 2 வருஷம் பெட்ல இருந்து, ஐயோ நினைச்சு பார்க்கவே முடியல. மூத்தறதுக்கு ஒரு டப்பா, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டாய்லெட்டுக்கு ஒரு டப்பா வச்சுக்கிட்டு எங்கே பார்த்தாலும் ஒரு சுவாமி இங்கே வருவார், எங்களுக்கு டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா மீட் பண்ணுவார், அவர் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறோம் நாங்கள். அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு பாட்டிலை குத்துக்கிட்டே அலையிறாரு, என்னது மூத்திரம், ஒரு டியூப் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா கையில் தன்னோட மூத்தரத்தை அவர் கையில் பிடிச்சிக்கிட்டே அலையிறாரு, பாவம். ஐயோ அதை பார்க்கும்போது பகவானே நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட வயசான காலத்தில் இது மாதிரி என்னோட மூத்தரத்தை சுமந்துக்கிட்டு அலையிற மாதிரி பண்ணிடாத பகவானே,
பெட் பேன் வைக்கிற மாதிரி எனக்கு யாரும் பண்ணிடக்கூடாது பகவான், ஐயோ என்ன ஒரு துக்கம். அப்ப நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, குரங்குல இருந்து, மாடுல இருந்து, நாயில இருந்து, எல்லா ஜீவராசிகளும், மனுஷன்ல இருந்து யாரெல்லாம் எந்த விதமான துக்கங்கள்லாம் அனுபவிக்கிறாங்களோ அந்த துக்கங்கள், அனைத்து விதமான துக்கங்களும் எந்த காலத்திலும், சர்வதான அர்த்தம் எல்லா காலங்களிலும் எனக்கு மாபூத், எனக்கு சம்பவிக்க கூடாது அப்படின்னு. இது கஷ்டித்து பிரத்யம், எனக்குள்ளார ஒரு தாட்டு வருதுன்னா, துக்கத்தை பார்த்து அதை துவேஷம் பண்றேன் அப்படின்னா, வெறுக்கிறேன் அப்படின்னா, அதுக்கு பேர் தான் துவேஷம்னு சொல்லக்கூடிய தாட். அப்ப இந்த துவேஷம் வருதுனாவே எதுக்கு ஆப்போசிட்? அது துக்கத்துக்கு ஆப்போசிட். துக்கம் தரக்கூடிய விஷயங்களில் நமக்கு அது வேணாம் அப்படின்னு ஒரு தாட்டு வருது இல்ல, அதுக்கு பேர் தான் துவேஷம். சுகம்னா என்னது? சுகத்தரக்கூடிய வஸ்துக்கள் எனக்கு வேணும்னு நினைக்கிறமே, அதுதான் ராகம். எனக்கு துக்கம் வரக்கூடாதுன்னு ஒரு தாட்டு வந்துச்சுன்னா அதுதான் துவேஷம். சரி, அது பாத்தீங்கன்னா சச்ச வைரியாதிஷு சத்சு நிவாரயிதும் அசக்கியத்வாத். அந்த துவேஷம் எங்கெல்லாம் சம்பவிக்கும் அப்படின்னா, வைரியாதி, நம்முடைய சத்துருக்கள் எதிர்க்க நிற்பான், நம்முடைய எதிரிகள் நிற்பாங்க. சத்துருக்கள் பிடிக்காதவங்க நிறைய பேர் இருப்பாங்களே, அவங்க பார்த்தீங்கன்னா அவங்கள பார்த்தாவே எனக்கு துக்கமாக வருது. மனுஷனுக்கு என்ன இவெல்லாம் ஒரு மனுஷனா பிறந்துட்டோம் அப்படின்னு எதிரியை பார்க்கும் போதெல்லாம் எனக்குள்ளார உள்ளுக்குள்ளார துவேஷம் வருது, சகிக்க முடியல, என்னால் கோபமா வருது. அப்படி வைரியாதிஷு சத்சு, என்னோட எதிரிகளாக எனக்கு துக்கம் கொடுக்கின்றவைகளாக எதெல்லாம் இருக்கோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நான் வைரினா என்ன அர்த்தம்? துக்கம் கொடுப்பவைகள். துக்கம் கொடுப்பவைகளா இருக்கின்ற நிலையில் நிவாரயிதும் அசக்கியத்வாத், அவைகளை நம்ம நிவாரணம் பண்ண முடியல நிறைய விஷயங்களை. அப்படி பண்ண முடியாத காரணத்தினா சதா ஹிருதயம் தகதி, சதா காலமும் நமக்கு என்ன ஆகுது? நம்ம எல்லாத்தையும் கிளீன் பண்ண முடியுமா? நமக்கு பிடிக்காதது எல்லாத்தையும் கிளீன் பண்ண முடியுமா? முடிய மாட்டேங்குது. எனக்கு இப்போ ஸ்வெட்டிங்கா இருக்கு, வெளியில கிளைமேட் பார்த்தீங்கன்னா மோசமா இருக்கு, டிப்ரெஷன் இருக்கு, மழை பெய்யும், மத்தியானத்துக்கு மேல மழை பெய்யும். இப்போ உள்ளுக்குள்ளார ஸ்வெட்டிங்கா இருக்கு, எனக்கு பிடிக்கவே இல்லை. என்ன பண்றது? இந்த டைமை மாத்திர முடியுமா? பண்ண முடியாது. ஆதி ஆத்மிகம், ஆதி பௌதிகம், ஆதி தெய்வீகம், இந்த மூணுத்துலையும் நமக்கு பிடிக்காம நமக்கு துக்கம் கொடுக்கக்கூடிய வஸ்துக்கள் நிறைய இருக்கு. இதை எல்லாத்தையும் நம்மளால பார்த்தீங்கன்னா நிவாரணம் பண்ண முடியல. அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா, சதா காலமும் நம்மளோட ஹிருதயம் எப்படி இருக்கு? சதா தகதி, அப்படின்னா எரிஞ்சுக்கிட்டே இருக்கான். துக்கத்தினால சுத்தி இருக்கிற நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்குது, பிடிக்காதது. இதனால நம்மளோட தேகம் எப்படி இருக்கு? நமக்குள்ளார ஹிருதயம் சகிக்க முடியாம தகிச்சுக்கிட்டு இருக்கு, எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதுல எதா எப்ப பாத்தீங்கன்னா இது மாதிரி நம்ம ஹிருதயம் நல்லா தகிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னா, எப்பொழுது ஒரு குருநாதர் சொல்லித்தரார், என்ன பண்றார்? இதுக்கு ஒரு நல்ல உபாயம் இருக்குப்பா, என்ன பண்ணு, உனக்கு துக்கம் சம்பவிக்க கூடாதுன்னு நினைக்கிறல்ல, அப்ப நீ என்ன பண்ணு அப்படின்னா, யாரெல்லாம் துக்கப்படுறாங்க, ஆச்சாரி சொல்ற, ஸ்வஸ்யேவ பரேஷாம் பிரதிகூலம் துக்கம் மா பூத் இத்யனேன பிரகாரேன. ஸ்வஸ்ய இவ, என்னது ஸ்வஸ்யேவ அப்படின்னா ஸ்வஸ்ய இவ, தனக்கு போலவே நான் நினைக்கிறேன்ல, எனக்கு துக்கம் வரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன்ல, எனக்கு தாங்க முடியல, எனக்கு வீசிங் ப்ராப்ளம் தாங்க முடியல, எனக்கு துக்கம் கிடைக்குது தாங்க முடியல, அப்ப கொசு கடிச்சா தாங்க முடியல, பசி தாங்க முடியல, வலியத்தை சகிச்சுக்க முடியல, தூக்கம் வரலன்னா எனக்கு பொறுக்க மாட்டேங்குது. அப்போ எனக்கு சம்பவிக்கிற துக்கங்கள் எப்படியோ அதே மாதிரி மற்றவங்களுக்கும் பாத்தீங்கன்னா பிரதிகூலம் துக்கம் மாபூத், அந்த எதிரிகளா இருக்கக்கூடிய துக்கங்கள், சுகத்துக்கு எதிரி துக்கம், அந்த துக்கம் பாத்தீங்கன்னா எந்த ஜீவராசிக்கும், பரேஷாம்னா மற்ற அனைத்து ஜீவராசிகளுக்கும், மாபூத் யாருக்கும் துக்கம் வரக்கூடாது. இதி அனேன பிரகாரேன. நான் டெய்லி பிரார்த்தனை பண்றேன், டெய்லி சுவாமிகிட்ட போயிட்டு வெளியில வரும்போது சுவாமிகிட்டையும் பிரார்த்தனை பண்றேன். நல்லா அண்ணாமலையாரோட கோபுரத்தை பார்த்து டெய்லி காலையிலையும் சாயந்தரமும் என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரே தான், பகவானை யாரும் கஷ்டப்படும், சின்ன துக்கம் கூட பாத்தீங்கன்னா எந்த ஜீவராசிக்கும் துக்கம் வரவே கூடாது சுவாமி, பார்த்துக்குங்க சாமி, யாருக்கும் துக்கம் கொடுக்காதீங்க அப்படின்னு நான் அவர்கிட்ட பாத்தீங்கன்னா டெய்லி பாத்தீங்கன்னா பெட்டிஷன் போட்டுக்கிட்டே இருக்கேன். எப்பெல்லாம் பாத்தீங்கன்னா யாரெல்லாம் பாக்குறனோ,
குரங்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒத்த கை குரங்கு வரும்போது, பகவானே இது மாதிரி ஒத்த கை குரங்கெல்லாம் படைக்கிறீங்களே, கொஞ்சோண்டு பார்த்து கொஞ்சோண்டு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் ஏதாவது கொஞ்சம் சிருஷ்டிகரமாக பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும்ல. பாவம் குரங்கு என்ன பாவம் பண்ணுச்சு? அது பாருங்க, ஒத்த கையை வச்சுக்கிட்டு தொங்க முடியாமல் தொங்கிட்டு இருக்கு. கீழே விழுந்தா கை அடிபட்டு போயிடும், உடம்பு செத்து போயிடும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா குரங்குல இருந்து அப்போ பூனைக்குட்டியை பார்க்கும்போது ஐயோ பாவம் சுவாமி, கொஞ்சம் நான் ஆஞ்சலிக்காவை சீக்கிரம் வர சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்ல, அந்த பூனை கொஞ்சம் நல்லா இருக்கும்ல அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பகவான்கிட்ட ஒரு பெட்டிஷன். அதுக்கப்புறம் யாரெல்லாம் மூத்திரத்தை தூக்கிட்டு ஒருத்தர் அலையிறாரு அப்படின்னா, பகவானை கொஞ்சோண்டு சரி பண்ணி விட்டீங்கன்னா அவர் பாட்டுக்கு சுதந்திரமா இருப்பார்ல அப்படின்னு. அப்போ யார் யாருக்கெல்லாம் நம்ம பெட்டிஷன் போட முடியுமோ அவங்களுக்கெல்லாம் பெட்டிஷன் போட்டுக்கிட்டே இருக்கு. கூட நம்ம என்ன சகாயம் பண்ண முடியுமோ தயா பண்ணிட்டு அப்புறம் என்ன பண்ணணும், தானம் பண்ணணும். தயா பண்ணினதுக்கு பிறகு அதை போக்குறதுக்கு என்ன பண்ண முடியுமோ நம்மளால முடிச்ச காரியத்தை பண்றது. இது மாதிரி பண்றது மூலமா என்ன மோட்டிவ், என்னது உள்ள இன்டென்ஷன் என்ன, நான் எனக்கு துக்கம் பிடிக்கல, எனக்கு துக்கம் சகிக்க முடியல, அதே மாதிரி மற்றவங்களுக்கும் துக்கம் சகிக்க முடியாததுதான். அப்ப அவங்களுக்கும் துக்கம் வரக்கூடாது. நான் நினைக்கிறேன்ல எனக்கு துக்கம் வரக்கூடாதுன்னு, அதே மாதிரி மற்றவங்களுக்கும் துக்கம் வரக்கூடாது. 2 கொசு வந்து உள்ள வந்து பூந்துட்டு ஐயோ நைட்டு ஃபுல்லா கடிக்கடின்னு கடிக்குதுங்க, தூக்கத்தையே போக்குது. 2 கொசு மாட்ட மாட்டேங்குது. அது பார்த்தீங்கன்னா நம்ம தூக்கத்தை கெடுக்கிறதுக்காகவே நான் ராத்திரி உள்ள நல்ல மொஸ்கிட்டோ டோர்லாம் போட்டுருக்கு. ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் இருக்கும், எப்படியோ உள்ள வந்துடுது. அப்போ எனக்கு துக்கம் வருது, மொஸ்கிட்டோ கடிச்சா என்னால் தூங்க முடியல. அப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம் தெரியுங்களா அவங்களுக்கு, மற்றவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் மொஸ்கிட்டோ இதுக்கு அந்த நெட்டு கேட்குறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ரெடியாக வாங்கி வச்சுருக்கோம். யார் கேட்குறாங்களோ இன்னைக்கு கூட ஒரு 10 வாங்கணும். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா வயசானவங்களாம் படுத்திருக்காங்க, அவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டோன்னு வச்சுங்களேன். நான் சொல்லுவேன் நிம்மதியாக தூங்குவோம். நாங்கள் மருந்து வாங்கி கொடுக்குறோம். எதுக்காக மருந்து வாங்கி கொடுக்குறோம் தெரியுங்களா, நைட்டு படுத்தா நிம்மதியாக தூங்குறது, ஈஸ்வரனோட ஒன்றுபட்டு இருக்கிறது, சுகமாக இருக்கிறது. ஜீவன் எங்கே இருக்கான், தூக்கத்தில் மட்டும்தான். அப்போ அந்த தூக்கத்திலேயும் ஒருத்தன் துக்கி ஆகிட்டாடா எவ்வளோ கஷ்டமாயிடும்ல. அப்போ அவனுக்காக என்ன பண்ணுறது, மருந்து வாங்கி கொடுக்கறது, நல்லா தூங்கட்டும். நான் சில பேருக்கு என்ன பண்ணுறேன் தெரியுங்களா, வயசானவங்களை நிறைய பேருக்கு அவன் தண்ணி அடிப்பான்னு தெரியும், ட்ரங்கர்னு தெரிஞ்சே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பணம் கொடுப்பேன். எதுக்காக அப்படின்னா இப்படியாவது அவன் ராத்திரியா அவன் தூங்கட்டும், போதையை போட்டாவது தூங்கட்டும், அவன் இனிமே திருந்து எங்க என்ன பண்ண போறான், ஒரு ஜீவராசி வந்து நிம்மதியா இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா. ஏன் பணக்காரெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏசி ரூம்ல தண்ணி அடிச்சு தானே உள்ளே பார் வச்சிருக்காங்களோ நிறைய பேர், அதை மட்டும் அப்படி அங்கீகாரம் பண்றீங்க. இப்போ ரோட்ல இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா வயசான ஒரு 80 வயசு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி அடிச்சு நிம்மதியா தூங்குறதை மட்டும் அப்போஸ் பண்றீங்க. அப்ப நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டா, ஒரு நிம்மதியா தூங்கட்டேங்க. எதுக்காக, தூங்குறதுக்காக ட்ரிங்க் வாங்குறதுக்காக பணம் கொடுக்குறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா துக்கம் எனக்கு சகிக்க முடியல, அதே மாதிரி அவரும் பாவம் இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு பண்றேன். அப்ப அது மாதிரி பண்றதுனால என்ன ஆகும், இத்தி அனேன பிரகாரேன, இந்த விதமாக கருணாம் துக்கி பிராணிஷு பாவையே, இந்த விதமா எனக்கு பசி தாங்கல. என்னைக்காவது கார்ல போயிட்டு இருக்கும்போது கடையே கிடைக்காது. நீங்க சித்தூர்ல இருந்து ஒரு ஊருக்கு நாங்கள் போனோம், அகோபிலம் போனோம். ஐயோ, சித்தூர்ல இருந்து அகோபிலம் போற ரோடு பார்த்தீங்கன்னா சோமாலியா மாதிரியே இருக்குங்க. ஒண்ணுமே காணும், சாப்பிட்றதுக்கு ஒரு கடை இல்லை, பல கடை காணும், ஒன்றும் காணும். எல்லாம் கூடாரமா டென்ட் அடிச்சு வச்சிருக்கான். நான் பார்த்தேன், ஐயோ பாவம் இவ்வளோ மோசமானதா. என்னால வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ஃபுட்டே ஈவினிங் தான் கிடைச்சது. என்னால தாங்க முடியல. என்னால ஐயோ ஒருவேளை சாப்பாடு கிடைக்கலன்னா எவ்வளோ பரிதபிச்சு போயிடுறோம் எங்கேயா போய் மாட்டிக்கிட்டு. அப்போ நம்மளை மாதிரியே தானே இங்கே ஜீவராசிகள்லாம் பசியினால துடிக்கும்ல. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும், நம்மளால முடிஞ்சதை மற்ற ஜீவராசிக்கு ஃபீடிங் பண்ணிக்கிட்டே இருக்கணும். காலையிலேருந்து ஃபீடிங் பண்ணிக்கிட்டே இருக்கணும். காலையில் அணில் வரும், காலையில் வந்து மைனா அதெல்லாம் வந்துடுச்சு. அப்புறம் குரங்கு, மயில், என்னெல்லாம் இருக்கோ மனுஷன் எல்லாத்துக்கும் என்ன பண்ணுறது, எல்லாத்துக்கும் சப்ளை பண்ணிக்கிட்டே போகணும். நம்மளால முடிஞ்சதை பண்ணிக்கிட்டே போகிறோம். ஏன், அந்த துக்கம் வரக்கூடாது அப்படின்னு. துக்கிகளிடத்துல என்ன பண்ணணும், கருணாம்பாவையே, கருணைய பாவிக்கணும். சரி, அதனால என்ன சுவாமி நடக்கும், ததா, இப்ப நான் சொல்றது அப்படியே அனுபவமானது. ததா வைரியாதிஷு துவேஷோ நிவர்த்ததே. நான் இப்ப மெதுவா எனக்கு என்ன பாவம் வந்துருச்சுன்னா, எனக்கு கெட்டது பண்ணவனா நிறைய பேர் இருக்கான். அவனா ஐயோ பாவம், அவன் மேல இப்ப என்ன ஆயிப்போச்சு, கருணை வர ஆரம்பிச்சிச்சு. ஐயோ பாவம், அஜ்ஞானத்தினால தான் என்ன பண்ணணும்னு தெரியாம பண்றான். அப்ப நான் என்ன பண்றது, ஜீசஸ் வந்து பிரார்த்தனை பண்ண மாதிரி, எங்கள் பரமபிதாவே, இவர்கள் செய்வது தான் என்ன செய்கிறோம் என்று அறியாமல் செய்கிறார்கள் பிதாவே,
இவர்களை மன்னித்தருளும் பிதாவே அப்படின்னு அவங்கள்ட்ட பகவான்கிட்ட வந்து நமக்கு எதிரி பாவனை பண்றவங்கள்ட்ட கூட நம்ம என்ன பண்ண முடியுது? வைரி பாவம் நிவர்த்தியாக. அவங்கள்ட்ட இருக்க பாவம் தெரியாம பண்றாங்க, என்ன பண்றதுன்னு தெரியாம பண்றாங்க, பாப்பத்தை பண்றாங்க அப்படின்னு துவேஷம் பண்ற இடத்துல நமக்கு என்ன ஆயிடுதுன்னா துவேஷம் நீங்கி போகிறது. பாவம்னு தோணுங்க. ஐயோ இவங்க இது மாதிரி கர்மா பண்றானே, பின்னாடி வந்து பாப்பத்தை அனுபவிக்கிறதுக்கு கஷ்டப்படுவானே அப்படின்னு நம்மளும் சபிச்சு அவன் வந்து இன்னும் கஷ்டப்பட வேணாம் அப்படின்னு போட்டோம், இருந்துட்டு போட்டோம், நல்லா இருக்கட்டும் அப்படின்னு என்ன பண்றோம்? அவன்கிட்ட இருக்கக்கூடிய துவேஷம் நிவர்த்தி ஆகுது. அது மட்டும் இல்ல, நேக்குவே கேவலம் துவேஷா, வெறும் கருணப்படுறதுனால துவேஷம் மட்டும் நீங்கிறது இல்லை. அப்ப என்னது? கிந்து துக்கித்வ பிரதியோகிக்க ஸ்வ சுகித்வ பிரயுக்தோ தர்ப்போ அப்படி நிவர்த்ததே. என்கிட்ட இருக்க ஒரு அகங்காரம் இருக்குல்ல, கர்வம். நான் வந்து பாத்தீங்கன்னா என்னிடத்துல கர்வம், தர்ப்பம்ன்றதுக்கு அர்த்தம் தர்பகா அப்படின்னா அகங்காரம், கர்வம். இந்த கர்வத்தை வச்சுக்கிட்டு தான் நான் என்ன பண்றேன்? துக்கித்வ பிரதியோகி. பிரதியோகினா எஸ்ய அபாவக ச பிரதியோகின்னு ஒரு நியமம் இருக்கு. இது தர்க்கத்தோட டெர்மினாலஜி. எதோட அபாவம்? துக்கித்வ பிரதியோகி அப்படின்னா துக்கியோட பிரதியோகி சுகம். அந்த சுகத்தை அனுபவிக்கிற சுகித்வ பிரயுக்தோ தர்போ. நான் சுகமா இருக்கேன்னு வச்சுங்க, துக்கத்தோட எதிரா இருக்கக்கூடிய சுகத்தை, அந்த சுகத்தை அடைஞ்சு சுகமா இருக்கிற என்னிடத்துல என்ன உண்டாகுது? கர்வம் உண்டாகுது. எனக்கு நான் சுகியா இருக்கேன், எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு ஆனந்தமா இருக்கேன் அப்படின்னும் போது எனக்கு உள்ளுக்குள்ளார ஒரு கர்வம் உண்டாகுது. அந்த கர்வமும் கூட நமக்கு துக்கிகள் இடத்துல கருணைப்படுறோன்னு வச்சுங்க, கர்வம் நீங்கி போகும். நல்லா தெரிஞ்சுங்க. யாரெல்லாம் நீங்க சுத்தி இனிமே பாருங்களேன், எங்கெல்லாம் கருணை பண்றவங்க இருக்காங்களோ, தயா பண்றவங்க, தானம் பண்றவங்க இருக்காங்களோ, அவங்கள்ட்ட எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கர்வம் வராது. நான் உங்கள்கிட்ட எல்லாம் சொல்றேன், என்னன்னு கேட்டீங்கன்னா, எங்கேயாவது பெரிய பெரிய டொனேஷன்லாம் எங்கேயுமே பண்ணிடாதீங்க. அதுக்கு பதிலா டெய்லி உங்க கையில இருந்து என்ன பண்ணுங்க? மற்ற ஜீவராசிக்கு பண்ணுங்க. உங்க கையில இருந்து துக்கப்படுற ஜீவராசிகளுக்கு டைரக்டா நீங்க பண்ணும்போது உங்களுக்கு இப்ப சொல்றது வந்துடும், தேசம் நீங்கிறோம், அதுக்கப்புறம் கர்வம் போயிடும். அதே நேரத்துல நிறைய பேர், நான் ரமணாசிரமத்துக்கு வரவங்க நிறைய பேர் பார்த்துருக்கேன். வந்து பார்த்தீங்கன்னா 5 லட்சம் டொனேஷன், 10 லட்சம் டொனேஷன். ஒருத்தர் வந்து 1 கோடி ரூபாய் டொனேஷன் கொடுத்தவர் எனக்கு தெரியும். பார்த்தா அவ்வளோ அகங்காரம், எப்படியே நெஞ்ச நிமிர்த்திக்கிட்டு போவாங்க. என்னங்க இது ஆச்சரியமா இருக்கு, டொனேஷன் பண்ணா என்ன ஆயிருக்கணும்? நல்லதுதான் நடந்திருக்கணும், ஏன் கர்வம் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க டொனேஷன் பண்ணினீங்கன்னா என்ன ஆகும்னா, டைரக்டா பண்ணல, என்ன பண்றீங்க? யாரோ ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்கு நீங்க பண்றீங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கர்வம் சம்பவிக்கும். அதே நேரத்துல டைரக்டா துக்கப்படுறவங்களுக்கு இறங்கி அந்த துக்கப்படுறவங்களுக்கு தேவையான நீடி பெர்சனுக்கு தேவையானதை நீட்ஸ் எல்லாம் நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா, அது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட அந்த கரணத்தை கர்வம் வராம பார்க்கணும். அப்ப டைரக்டா பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம பார்க்கணும், ஒரு தேவையை பார்த்து நேரடியா பண்ணணும். அப்படி பண்ணும் போது வந்து எதுவுமே நடக்காது. ஆனா டொனேஷன் பண்ணினீங்கன்னா என்ன ஆகும்? பெரிய பெரிய அமௌண்ட்டா டொனேஷன் பண்ணீங்கன்னா வெறும் கர்வம் மட்டும் இருக்கும், வேற எதுவும் இருக்காது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நிவர்த்ததே சச்ச கர்ப்போ பகவதா தரிசித. இந்த கர்வத்தை பத்தி வந்து பாத்தீங்கன்னா யார் சொல்றா? பகவான் கீதால 16வது அத்தியாயம் 14-15 ஸ்லோகம், 14-15 2 ஸ்லோகத்துல சொல்ற. ஈஸ்வரோகமகம் போகி சித்தோகம் பலவான் சுகி ஆட்யோ அபிஜனவானஸ்மி கோன்யோ அஸ்தி சதுர்ஷோ மயா. ஒரு அருமையான ஸ்லோகம் சொல்றார். ஈஸ்வரோகம், ஒரு நல்ல புது பணக்காரன் சொல்லுவோம்ல, புது பணக்காரனை பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவான்? ஒரு மில்லியன் பில்லியன் சம்பாதிச்சிட்டான்னு வச்சுங்க, அவனுக்குள்ளார என்ன ஆகும்? இங்க இருக்க நிறைய பேர் திருவண்ணாமலையில லேண்ட் லார்ட்லாம் நிறைய இருந்தாங்க. நிறைய பேர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 5 ஏக்கர் 3 ஏக்கர் 4 ஏக்கர் அப்படி இருந்துச்சு, பணம் லேண்ட் இருந்துச்சு. திருவண்ணாமலையில லேண்ட் வேல்யூ முன்னாடிலாம் ஒன்றும் இல்லை. இப்போ திடீர்னு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, லேண்ட் வேல்யூல எங்கேயோ போயிடுச்சு. ஒண்ணுமே இல்லாத ஆள்லாம் 1 ஏக்கர் லேண்ட் வச்சிருந்தா 3 கோடி 4 கோடிலாம் போயிடுச்சு. இப்போ அவன்கிட்ட கோடியில வந்துருச்சா பணம்? கோடியில வந்தோன அவன் ட்ரெஸ்ஸை போட்டு ஏதோ அவன் தான் ராஜான்னு நடந்துட்டு இருக்கான் ரோட்ல. பெருசா ஏதோ ராஜா நடந்து போனா எப்படி கமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு போவானோ, எப்போ எப்படி இருக்கான்? ஈஸ்வரோகம், நான் தான் ஈஸ்வரன்,
நான் தான் சாமி, நான் தான் சாமி அப்படின்னு. அகம் போகி, நான் எதை வேணாலும் அனுபவிச்சிருவேன். ஒருத்தர் நேற்று ஒரு இன்டர்வியூல பாக்குறேன், நான் உலகத்துல இருக்கிற எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டேன் அப்படின்னு அவர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாரு, வரிசையா லிஸ்ட் போடுறாரு. நான் போகி, என்கிட்ட வந்து ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் இருந்துச்சு, நல்லா போகம் பண்ணேன். அது மட்டும் இல்ல சித்தோகம், நான் எல்லாத்தையும் சித்தி பண்ணிட்டேன். அது மட்டும் இல்ல பலவான் சுகி, என்கிட்ட இருக்கிற பலம் மாதிரி வேற யார்கிட்ட இருக்கும் பலம்? நான் எதை வேணாலும் பண்ணுவேன், யாரை வேணாலும் அடிப்பேன், என்கிட்ட பலம் இருக்கு அப்படின்னு பலவான் நான். அது மட்டும் இல்ல சுகி, இந்த உலகத்துல என்ன மாதிரி சுகி யார் இருப்பா? நான் சுகமா இருக்கேன், ரொம்ப ஆனந்தமா இருக்கேன் அப்படின்னும். ஆடியோ, நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா செல்வத்தை உடையவனா இருக்கேன். அது மட்டும் இல்ல அபிஜனவானஸ்மி, நான் நல்ல குலத்துல பிறந்திருக்கேன், என்னோட பரம்பரை ராஜராஜ சோழ பரம்பரையாக்கும், ராஜ பரம்பரையாக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தன்னை பத்தி தான் பிறந்த குலம் தான் ரொம்ப பெரிய உத்தமமான குலம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கோ அன்யோ அஸ்தி சதுர்ஷோமயா, எனக்கு ஈக்குவலா இந்த உலகத்துல எவனாவது இருக்கானா அப்படின்னு ஒவ்வொருத்தர் இடத்துலயும் என்ன உண்டாகுது? அந்த சுகத்தை அனுபவிக்கும் போது ஒரு கர்வமானது உண்டாகுது. அந்த கர்வம் வந்து பாத்தீங்கன்னா எப்ப நாசமாகும்? நீங்க ஆப்போசிட்ல இருக்க துக்கிகள் இடத்துல கருணைப்பட்டீங்கன்னா கர்வம் போகும். அதான் யஜ்ஞோதானோ தபக்கர்ம பாவனானி மனுஷனா. அப்போ மனுஷங்களை பவித்திரம் பண்ணக்கூடியது எது? யஜ்ஞம், தானம், தபஸ். தானம் முக்கியம். காமக்ரோதோ லோபம், காமக்ரோத லோபம், இந்த மூணு வந்து பாத்தீங்கன்னா நரகசிய துவாரம், இது நரகத்துக்கு துவாரம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா காமக்ரோதத்தை நீக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? யஜ்ஞ தானத்தை தபஸ் பண்ணணும். அப்ப தானம் எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தானம் பண்ணும்போது துக்கிகளுக்கு தானம் பண்ணும்போது உங்க கர்வம் நாசமாகும். கர்வம் நாசமாகலைன்னா நீங்க தானம் பண்ணலன்னு அர்த்தம். புரிஞ்சுங்க? நீடிக்கு பண்ணல, யாருக்கு தேவையோ அவங்களுக்கு நீங்க பண்ணல. இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா சர்ப்ளஸா இருக்க இடத்துல கடல்ல போய் ஒரு கிளாஸ் தண்ணியை கொட்டுறீங்க, ஏதாவது யூஸ் இருக்கா? நீங்க ஒரு கோடி ரூபாய் கொடுத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவான் மேனேஜர்? வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆசிரமத்தோட மேனேஜர், வாங்கச்சி சௌக்கியமா இருக்கீங்களான்னு எந்திரிச்சு ஒரு நமஸ்காரம் மட்டும் உட்கார்ந்துருவார். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 கோடி கொடுத்தீங்கன்னா உங்களை வந்து பாத்தீங்கன்னா ஆபீஸ் ரூம் வாசல் வரைக்கும் கொண்டு வந்து விட்டுட்டு போவார். நீங்க ஒரு 10 கோடி ரூபாய் கொடுத்தீங்கன்னா கேட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களை கூட்டிட்டு வருவார். அப்ப இவ்வளவுதான் வித்தியாசம். அப்ப நமக்கு என்ன வரும்? ஒரு மான மரியாதை போடுவாங்க, ஒரு உங்களுக்காக ஒரு ஸ்டோன் வைப்பாங்க, ஒரு கருப்பு கல்ல ஸ்டோன் வச்சு வந்து பாத்தீங்கன்னா உபயதாரர்னு போட்டுருவான், டொனேட் பண்ணது இவங்க அப்படின்னு. இன்னும் அதிகமா பணம் கொடுத்தீங்கன்னா உங்க பில்டிங்க்கு பேரே உங்க பேரை வச்சிருவாங்க. இதெல்லாம் போட்டு நமக்கு வந்தா ஒரு மாலை மரியாதை போட்டோன்னு அப்படியே நமக்குள்ளார அகங்காரம் இருக்கே, அகங்காரம் அப்படி ஏற்கனவே பொங்கி கெட்டு போய் கிடக்கும். இதுல பணத்தை கொடுத்து டொனேஷனை கொடுத்து இந்த அகங்காரத்தை இன்னும் அதிகப்படுத்திக்கிறது, விஷத்தை இன்னும் அதிகமா சாப்பிட்ற மாதிரி. அப்போ அது மாதிரி ஆயிடுது. நமக்கு யாராவது மாலை மரியாதை பண்ணி நீங்க தான் பெரிய டொனேட் பண்ணீங்க அப்படின்னா போதும், நமக்கு அப்படியே அடைஞ்ச மாதிரியே நம்ம கீழே இறங்கிட்டு இருக்கோன்னே தெரிய மாட்டேங்குது. உலகம் ஃபுல்லா இதான் நடந்துகிட்டு. நான் ரமணாசிரமம் சொல்லலை, பொதுவாக எல்லா ஆசிரமங்கள்லையும் இதே தான் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அத உபய நிவர்த்த சித்தம் பிரசீத. இந்த துவேஷமும் கருணை பண்றவங்களை கருணா பண்ணீங்கன்னா துவேஷம் நீங்கும், கூடவே கர்வமும் நீங்கும். இந்த ரெண்டும் நீங்கிச்சு அப்படின்னா சித்தம் பிரசீததி. சித்தம் என்ன ஆகுது? சித்தம் நிர்மலமா ஆகிவிடுகிறது. அது மட்டும் இல்ல, ததா பிராணினக, அது போலவே பிராணிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா சுபாவத்தையேவ புண்ணியம் ந அனுதிஷ்டந்தி. ரொம்ப கோல்டன் வேர்டு சொல்றாரு. நம்ம இயல்பாவே புண்ணியம் பண்றதுல நமக்கு மனசே வராது. உண்மைதானே? நம்மகிட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா 4 இட்லி செஞ்சோம், ஒரு இட்லியை காக்காக்கு வைப்போன்னு வைப்போமா? வைக்க மாட்டோம், மனசே வராது. எடுத்து ஒரு நல்ல காரியம் பண்றதுக்கு யாராவது நல்ல காரியம் பண்ணிட்டு கஷ்டப்படுறாங்க அப்படின்னா எடுத்து இன்னொருத்தருக்கு கொடுப்போம், அவங்க நல்ல காரியத்தை பண்ணிட்டு நம்மளால தான் முடியலன்னு பண்ண மாட்டோம். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் இருக்கார், நல்ல நல்ல ஸ்டூடெண்ட். அவர் என்ன பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா, வரும்போதெல்லாம் எனக்கு வந்து கரன்சியை மாத்தி மாத்தி கொண்டு வருவார். எங்களுக்கு இங்க சில்லறை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். 50, 20, 10, 100 அவரெல்லாம் சில்லறை மாற்றுவோம். அவர் வரும்போதே சென்னையில இருந்து என்ன பண்ணுவாரு, கரெக்டா கரன்சி அவரோட குருதட்சணை கொடுக்கும் போது கரன்சியா புது நோட்டா கொண்டு வந்து கொடுப்பார். நான் சொல்லுவேன், எதுக்குச்சு அப்படின்னா, சாமி என்னாலதான் கொடுக்க மனசு வர மாட்டேங்குது, நீங்க கொடுக்குறீங்க, நல்லா கொடுங்க சாமி அப்படின்னு. இது மாதிரி ஒரு 2-3 பேர் இருக்காங்க.
சென்னையிலேருந்து ரிசர்வ் பேங்க் இந்தியாவுக்கு போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பாரிஸில் போய் சேஞ்ச் பண்ணி கொண்டு புது நோட்டு கட்ட கொடுப்பாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், நமக்கு கொடுக்க முடியலனா கூட இன்னொருத்தர் மூலமாவது கொடுக்க வைக்கணும். தர்மம் பண்ணுறதுக்கோ தானம் பண்ணுறதுக்கோ நமக்கு மனசு வரலனா கூட யார் பண்ணுறாங்களோ அவங்க மூலமாவது பண்ணணும். ஆனால் நம்ம என்ன பண்ண மாட்டோம், மனசே வராது. ஆச்சரியர் தெளிவாக சொல்கிறார் பாருங்க, ததா பிராணின, அது போலவே பிராணிகள் ஸ்வபாவத்தகையவ நேச்சுரலாகவே என்னன்னு கேட்டீங்கன்னா புண்ணியம் ந அனுதிஷ்டந்தி, புண்ணியத்தை பண்ணவே மாட்டான். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, பிரம்மா படைச்சவர் யாரு, பிரம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணு சில்ட்ரன்ஸ் இருக்காங்க. யாரு, தேவர்கள், அசுரர்கள், அப்புறம் மனிதர்கள். இந்த 3 பேர் அப்பாட்ட வந்து பார்த்தீங்கன்னா 3 பேரும் ஒரு உபதேசம் வாங்குறதுக்காக அப்பாட்ட போறாங்க, பிரம்மாட்ட. உபனிஷத்து பிருகதாரண்யத்தில் வர்றது, பிருகதாரண்ய உபனிஷத்துல இருக்கிறது. அப்பா வந்து பார்த்தீங்கன்னா 3 வார்த்தை சொல்ற, டா டா டா, 3 உபதேசம். டா டா டா. நமக்கு என்ன உபதேசம் பண்ண சொன்னா டா டா டான்றாரு, என்னடா டா டா டா. அப்ப நான் தேவர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னு தெரியுங்களா, தேவர்கள் ஒரே சுகபோகிகள், சென்சார்கன்ஸ் கண்ட்ரோலே இல்லை. எப்போ பார்த்தாலும் கந்தர்வ கானம் கேட்டுக்கிட்டு திலோத்தமா ஊர்வசி ஆட விட்டு டான்ஸ் பார்த்துக்கிட்டு ஒரே போகிகள் தான். அவங்க நினைச்சாங்க அப்பா நம்மளை இந்திரிய நிகிரகம் பண்ண சொல்றார். டா மீனிங் டா ஃபார் என்னது, டாக் என்ன மீனிங் அப்படின்னா தமம், இந்திரிய நிகிரகம் அப்படின்னு அவங்க உபதேசமா எடுத்துக்கிட்டு அவங்க போயிட்டாங்க. இந்த ராட்சசர்கள் வந்தாங்க, அசுரர்கள். அவங்க பார்த்தாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையும் ஹிம்சை பண்றது தான் அவங்க வேலையே. எல்லாத்தையும் ஹர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, சதா காலமும் ஹிம்சை பண்ணிக்கிட்டே துக்கப்படுத்திக்கிட்டே இருக்கிறது. உடனே அவங்க நினைச்சிட்டாங்க தாபார் தயா, அப்பா வந்து நம்மளை தயா பண்ண சொல்றார் அப்படின்னு தயாவை எடுத்துக்கிட்டு அவங்க போயிட்டாங்க. அதே மாதிரி மனுஷன்கிட்ட வந்தாங்க. மனுஷன் என்ன பண்ணா, அப்பா நம்மளை தானம் பண்ண சொல்றார். ஏன் அப்படின்னா நேச்சுரலா தேவர்கள் போகிகள், அப்ப அப்பா வந்து தமம் பண்ண சொல்றார், இந்திரிய நிகரம் பண்ண சொல்றாருன்னு போயிட்டாங்க. அசுரர்களோட நேச்சர் எது, சுபாவம் ஹிம்சா பண்றது. அவங்க வந்து எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க தயா பண்ண சொன்னார் அப்படின்னு. மனுஷனோட சுபாவம் என்னது, லோபம், கொடுக்க மாட்டான் யாருக்கும் ஏதோ. அதனால இவனோட குணத்தை தான் அப்பா சொல்றார் தானம் பண்ண சொல்றார் அப்படின்னு. தாபார் தானம் அப்படின்னு எடுத்துக்கிட்டு அவன் என்ன பண்ணிட்டான், தானம் பண்ண சொல்றாருன்னு போயிட்டான். இப்ப நம்ம என்ன பண்ணணும், தமம் நமக்கு தான், மனுஷனா பிறந்த முமுட்சுவா இருக்கிறவன் 3 எடுக்கணும். தமம் இந்திரிய நிகரகத்தை எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் தயா பண்ணணும், ஜீவராசிகள் இடத்துல தயா பண்ணணும். தயா பண்ணிட்டு என்ன பண்ணணும், தயாக்கு அடுத்து என்னது, தானம் பண்ணணும். ஐயோ அப்படின்னு உச்சி கொட்டிட்டு போயிட்டீங்கன்னு வச்சுங்க, பாப்பி ஆயிடுவீங்க. பாப்பி வந்து பார்த்தீங்கன்னா கண்டுக்காம போயிடுவான், அவனுக்கு பாப்பம் வராது. நீங்க நல்ல தர்மம் இருக்கு அப்படின்னா ஐயோ பாவம் இல்லை இது அப்படின்னு பாவம் பார்த்து தயா பண்ணிட்டு தானம் பண்ணாம லோபத்தோட வீட்டுக்கு போயிட்டீங்கன்னா பாப்பம் சேர்ந்து உங்களுக்கு வந்து அடுத்த ஜென்மத்துல அதே மாதிரி துக்கத்தை நீங்க அனுபவிக்கணும், பார்த்துங்க. அதனால என்ன பண்ணுங்க, தயா பண்ணுங்க, அதுக்கு அடுத்தது தானத்தை பண்ணி கம்ப்ளீட் பண்ணுங்க, அதான் முக்கியம். அப்போ அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆச்சரிய சொல்றாரு, புண்ணியமே பண்ண மாட்டாங்க இவன், இந்த மனுஷன் சுபாவமே அப்படி டிஃபால்ட், எல்லாமே டிஃபால்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவான் அப்படின்னா பாப்பம் தூ அனுதிஷ்டதி, பாப்பத்தை தான் பண்ணுவான், புண்ணியமே பண்ண மாட்டான். அப்படின்றதுனால அத்தக ஆகையினால் தே புண்ணிய பாப்பே பశ్చాத்தாபம் ஜனயதா, என்ன உண்டாகும், ஐயோ ஐயோ எவ்வளோ புண்ணியம் பண்றதுக்கு எனக்கு சான்ஸ் கிடைச்சிருச்சு, பண்ணாம விட்டுட்டனே அப்படின்னு. ஐயோ இவ்வளோ பாப்பம் பண்ணிட்டனே, இவ்வளோ பெரிய இம்சை பண்ணிட்டனே, இவ்வளோ சான்ஸ் கிடைச்சு நான் பண்ணலையே அப்படின்னு உங்களிடத்திலேயே உங்களுக்குள்ளார என்ன உண்டாகும், இந்த தர்மம் வேக்கப் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு கில்ட்டி உண்டாகும்ல. அந்த கில்ட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பேர் தமிழ்ல, இது சம்ஸ்கிருதத்துல பశ్చాத்தாபம்னு பேர். பశ్చాத்தாபம்னா என்ன சுவாமி, என்ன சப்தம் சுவாமி அது, பశ్చాத்து தாபம். பశ్చాத்துன்னா என்ன அர்த்தம்னா பிறகு உண்டாகக்கூடிய, ஒரு காரியம் முடிஞ்சதுக்கு பிறகு உண்டாகக்கூடிய உள்ளுக்குள்ளார இருக்கிற தாபம், தகிப்பு தன்மை. நான் யாரையோ ரோட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வயசான அம்மா
பார்த்துட்டு நான் என்ன பண்ணுறேன், ஐயோ பாவம் இல்லை, இந்த வயசில் கொண்டு போய் விட்டு போயிட்டாங்க பாருங்க அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா போயிடுறேன். போயிட்டேன்னு வச்சுங்களேன், இங்கே ஒரு அம்மா வின்டர் சமயத்தில் ஒரு பார்ட்டி கோயில் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிடக்குது. பக்கத்துல எல்லாம் ஏரியா வந்து எல்லாம் ரெசிடென்ஸ் ஏரியா தான். எவ்வளோ ஸ்திரீகள் வராங்க போகிறாங்க. அந்த அம்மா உடம்புல ஒட்டு துணி இல்லை. என்ன கிளைமேட் அப்படின்னா ஜனவரி மாதம். நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போய் அந்த அம்மாவுக்கு வந்து ஒரு பெட்ஷீட்டை மேலே போட்டுட்டு வந்தேன். அதையும் எவனையும் எடுத்துகிட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் ஒரு நைட்டி வாங்கிட்டு போயிட்டு ஒரு 4-5 நாளாக பார்க்குறேன். எந்த ஸ்திரீகளுக்கும் மனசே வரல. ஸ்திரீகள் தானே உடம்ப பார்க்குறானே, எல்லாம் பார்த்துட்டு போகிறானே. ஒரு அம்மா, நம்மளோட அம்மா பாட்டி வந்து பார்த்தீங்கன்னா நியூடா ஒருத்த அம்மா ரோட்டில் படுத்து கிடந்தா எவ்வளோ சங்கடம் வரணும். அந்த தான் நினச்சேன், என்ன மனுஷங்க இது மாதிரிலாம் மனுஷங்க இருக்காங்களா, இப்படிலாம் இருப்பாங்களா அப்படின்னு. அதுக்கப்புறம் நான் போய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அம்மாவை கூப்பிட்டு, ஒரு காய்கறி வித்துட்டு இருந்த அம்மாவை கூப்பிட்டு, அம்மா இந்த நைட்டியை வந்து அந்த அம்மாவுக்கு போட்டு விடுங்க, நைட்டி போட்டால் வந்து விலகாமல் இருக்கும் அப்படின்னு நைட்டியை போட்டு விட்டேன். போட்டு விட்டதுக்கப்புறம் பக்கத்தில் இருந்து ஒரு வீட்டிலேருந்து, நானும் பார்த்துக்கிட்டே தான் சாமி இருந்தேன். அவன் பார்த்துக்கிட்டே இருந்து என்ன பண்ணீங்க, பார்த்துக்கிட்டு இருந்து என்ன பண்ணீங்க, 4 நாளாக வந்து அந்த அம்மா ராத்திரியும் பகல்லையும் உடம்புல ஒட்டு துணி இல்லாமல் அந்த குளிரில் கிடக்குது. அப்போ என்ன ஆகும் தெரியுங்களா, பశ్చాத்தாபம் உண்டாகும். இப்போ நான் வந்து அதை க்யூர் பண்ணிட்டு போயிட்டேன். என்னால் சகிக்க முடியாமல் 2-3 நாள் என்னை துக்கப்படுத்திக்கிட்டே இருந்துச்சு. பார்த்ததுலேருந்து துக்கப்படுத்துச்சு. 4ஆவது நாள் அதை சரி பண்ணிட்டு நான் போயிட்டேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த பశ్చాத்தாபம் வந்து என்ன ஆயிடுச்சு, நிவர்த்தி ஆயிடுச்சு. பశ్చాத்தாபம்னு என்ன அர்த்தம், தயா பண்ணி, தயா பண்ணதுக்கு பிறகு தானம் பண்ணாம விட்டுட்டீங்கன்னா, கியூர் பண்ணாம விட்டுட்டீங்கன்னா உண்டாகக்கூடிய கில்ட்டி கான்சியஸ்னஸ், அதுக்கு பேர் தான் பశ్చాத்தாபம். ஒரு நல்லதையோ ஒரு கெட்டது பண்ணதுக்கு பிறகு, அந்த கெட்டதை பண்ணதுக்கு பிறகு உண்டாகிற தாபம், மனசுல உண்டாகிற வெண்மை, துக்கம், கில்ட்டி, அதான் பశ్చాத்தாபம்னு பேர். நம்ம சொல்றோம் அந்த வார்த்தை பశ్చాத்தாபம் அப்படின்னு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்திரீக்கு, பக்கத்தில் வீட்டில் இருந்த ஸ்திரீக்கு என்ன இருக்கும், ஏன்னா அந்த பశ్చాத்தாபம் போகவே போகாது, சாகிற வரைக்கும் போகாது. அது பாப்பமாகிடும். அது என்ன ஆகிடும், ஃபியூச்சரில் பாப்பத்தை கொடுக்கும். அதனால எவ்வித காரணத்தை கொண்டு உங்களுக்கு வார்ன் பண்ணுறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, யாரையாவது பார்க்காம போயிடுங்க. பார்த்துட்டு ஐயோ அப்படின்னு ஒரு தயா பண்ணிட்டு அப்படியே போயிட்டீங்கன்னா அது அப்படியே உங்கள் சித்தத்தில் பశ్చాத்தாபமா பதிவாயிடும். அதனால ஆகையினால் தே புண்ணிய பாப்பே, புண்ணிய பாப்பத்துல பశ్చాத்தாபம் ஜனயதக, பశ్చాத்தாபத்தை உண்டு செய்கின்றவைகளாயிருக்கின்றன. எதி புண்ணிய புருஷேஷு முதிதாம் பாவையே. ரொம்ப டைம் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் நாளைக்கு பார்க்கலாம். நமக்கு மீதியை கண்டினியூ பண்ணணும், நாளைக்கு பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். இதை பண்ணி பாருங்க. எங்கெல்லாம் ஒரு கருணை உண்டாகுதோ உடனே நீங்க ரொம்பலாம் பண்ண வேணாச்சு. எல்லாத்தையும் க்யூர் பண்ண முடியாது. இந்த உலகம் பிரம்மாண்டம். ஆனா நம்மளால முடிஞ்சது, பூனை வந்து பார்த்தீங்கன்னா கத்திக்கிட்டே இருக்கு. மேலே போய் ஒரு தடவி கொடுத்துட்டு ஒரு பால் பாக்கெட், ஒரு 10 ரூபா பாக்கெட்டை பால் இது பண்ணி வச்சுட்டு வந்தா மனசு சாந்தமாயிடுச்சு எனக்கு, அவ்வளோதான். ஆனால் அதை பண்ணாமல் விட்டுருந்தேன் அப்படின்னா என்ன இருக்கும், மனசு இதாகிட்டே இருக்கும். நாய்கள்லாம் இருக்குது, நாங்கள் பார்த்துட்டே போவோம். அங்கங்கே நாய்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெடிசின் விற்கிறான். ஒரு 3 வாட்டி அந்த ஒரு டேப்லெட்டை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெட்டில் ஏதாவது வச்சு கொடுத்துட்டோன்னா போதும். அதுக்கப்புறம் அந்த ஸ்கின் ப்ராப்ளம் அதுக்கு போயிடுத்து, நாய்கள்லாம் சுகமாக தெரியுது. அப்போ தயா பண்ணிட்டு நாங்கள் எதுவும் பண்ணாமல் போயிட்டோன்னு வச்சுக்கோங்க, ஒவ்வொரு முறை பார்க்கும்போது எப்படி இருக்கும் மனசு, ஐயோ 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 ஐயோன்னு உங்களுக்கு அன்ஈஸியாக இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அன்ஈஸியாக இருக்கிற மைண்டை என்ன பண்ணணும், அதை ஈஸியாக்கணும். அப்போ நான் அது க்யூர் பண்ணணும். ஏதாவது உங்களால் முடிஞ்சது, அப்பா என்னால் முடிஞ்சது நான் பண்ணிட்டேன்ப்பா, அதுக்கப்புறம் ஈஸ்வர இச்சை அப்படின்னு உங்கள் மனசு சாந்தி ஆகிடும். அதனால தயா பண்ணினீங்கன்னா தானம் பண்ணியே ஆகணும் அப்படின்னு புரிஞ்சு. சரி.